ஸோ அமெரிக்கா இந்தியாவோட பொருளுக்கு 50% டேரிஃப் போடுதா? அப்போ இந்த இஷ்யூ பத்தி பேசும்போது நாம மோஸ்ட்லி எதை பத்தி பேசுவோம்? இதனால இந்தியாவோட ஜிடிபி டவுன் ஆகலாம், இல்லைன்னா இந்தியாவோட ட்ரேடு பிசினஸ் ஸ்லோ டவுன் ஆகலாம், ட்ரேட் டெபிசிட் வரலாம், குளோபல் பாலிடிக்ஸ்ல ஒரு சேஞ்ச் நடக்குது, இதெல்லாம் பேசலாம். பட் இந்த கிளாஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிட்டு இந்த டேரிஃப் வழியா இன்னொரு ஆங்கிள் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஆங்கிள்னா ரொம்ப சிம்பிள். அமெரிக்கா டேரிஃப் அதிகமாக்குறதுனால யாருக்கு பிரச்சனை? இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு பிரச்சனை. அது ஓகே தான். பட் இன்னும் டீப்பா பார்த்தனா இந்தியன் உமன் ஒர்க்கர்ஸ்க்கு இன்னும் பிரச்சனை அதிகம். என்ன ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சது தான். யூஎஸ்ஏ இந்தியாவோட எந்த பொருளுக்கு அதிகமான டேரிஃப் போடுது? டெக்ஸ்டைல்ஸா, இல்லைனா லெதர் இண்டஸ்ட்ரியா, ஃபுட்வியரா, ஜெம்ஸா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா லேபர் இண்டஸ்ட்ரி அண்ட் பர்டிகுலரா இந்த இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இந்த இண்டஸ்ட்ரியில மட்டும் மில்லியன்ஸ் ஆஃப் உமன் வேர் ஒர்க்கிங். யோசிக்க முடியுதா? அப்ப யூஎஸ்ஏட டேரிஃப்னால யாரோட எம்ப்ளாய்மெண்ட் குறைய போகுது? உமன் எம்ப்ளாய்மெண்ட் குறைய போகுது. அது குறைஞ்சு நமக்கு என்ன? திஸ் இஸ் லிங்க்டு வித் அவர் ட்ரீம். ஜிடிபி வைஸ் இப்போ இந்தியாவோட ரேங்க் என்ன? 3rd லார்ஜஸ்ட் கண்ட்ரியா? இப்போ யோசிச்சு பாருங்களேன். இந்தியாவோட எய்ம் டெவலப்டு கண்ட்ரியா மாறணும். அதாவது எந்த கண்ட்ரி உற்பத்தி பண்ண முடியாத அளவுக்கு அதிகம் உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்ப நிறைய ஜிடிபி இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எல்லாரும் ஒர்க் பண்ணும்ல. பட் என்ன ஆகுது? உமன் எம்ப்ளாய்மெண்ட் குறையுது இல்ல. இது சிம்பிளா சொல்லியாச்சு. என்ன கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் புரிஞ்சுல. யூஎஸ்ஏல டேரிஃப் போடுறதுனால கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற, திருப்பூர்ல இருக்கிற ஒரு ஸ்மால் ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ற ஒர்க்கருக்கு பிரச்சனை தான். அந்த ஒர்க்கர் மோஸ்ட்லி யாரா இருக்கலாம்? உங்களோட அக்காவா இருக்கலாம், இல்ல அம்மாவா இருக்கலாம். கரெக்ட் தானே? கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பார்த்துருப்பீங்களா? டெய்லரிங் பண்ணுவாங்களே, ஃபுல்லா கேர்ள்ஸ் தானே, பெண்கள் தானே. அப்போ வழக்கமாக விற்கிறத விட 50% இந்தியாவோட பொருளுக்கு, இந்தியாவோட ட்ரெஸ்ஸுக்கு விலை அதிகம்னா மக்கள் வாங்க மாட்டாங்களே. எஸ். இப்போ அதே விஷயத்தை கொஞ்சம் ஃபேக்டா பார்க்கலாம். இந்தியாவோட எக்கனாமி வேல்யூ என்ன? நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எவ்வளோ வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? $4 trillion. சிம்பிளா சொல்லணும்னா 1 இயர்ல இந்தியா முழுக்க நாம உற்பத்தி பண்ண வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உருவாக்கின காரா இருக்கலாம், இல்ல காய்கறியா இருக்கலாம், இல்ல ஐடி பொருளா இருக்கலாம். இந்த 1 இயர்ல இந்தியா முழுக்க உருவாக்கின எல்லா குட்ஸோட டோட்டல் பிரைஸ், 1 இயருக்கு டோட்டல் வேல்யூ பிரைஸ் 4.19 trillion. நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா 350 லட்சம் கோடி. சம்டைம்ஸ் ஒரு வேல்யூ பார்க்கும்போது நம்மளால இமேஜின் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுங்கன்னா அந்த வேல்யூவை இன்னொரு வேல்யூ கூட கம்பேர் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆர்டிகல் லிங்க் இல்ல, பட் பேசிக்கா அதை சொல்றேன். இந்த வருஷம் இந்தியாவோட பட்ஜெட் வேல்யூ எவ்வளோ? அதாவது இந்தியா இந்த வருஷம் இந்தியன் கவர்மெண்ட் மக்களுக்கு எவ்வளவு செலவு பண்ண போகுது? 47 லட்சம் கோடி தான் பட்ஜெட். இவ்வளவு அளவுக்கு செலவு பண்ண போகுது. என்ன அர்த்தம்? இவ்வளவு வரவு இருந்தா மட்டும்தான் செலவு பண்ண முடியும். கரெக்டா? அப்ப இந்த 1 இயருக்கு 47 lakh crore செலவு பண்ண போகுது. இந்த வேல்யூ கூட லிங்க் பண்ணி பாருங்களேன். இந்தியன் எக்கானமியோட ஜிடிபி வேல்யூ, டோட்டல் வேல்யூ இந்த வருஷம் எவ்வளோ? 350 lakh crore. லிங்க் பண்ண முடியுதா? அண்ட் மேபி சில பேருக்கு டவுட் வரலாம். இந்த ஆர்டிகல் ரிலவெண்ட் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணதால சொல்லிடுறேன். இந்தியாவில் உற்பத்தி பண்ண டோட்டல் வேல்யூ பொருள் 350 லட்சம் கோடி அளவுக்கு உற்பத்தி பண்ணிருக்கோம். ஓகே, பட் பட்ஜெட் ஏன் கம்மியா இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்றேன். இந்த வேல்யூ டோட்டல் வேல்யூல ஒரு ஃபார்மர் ப்ரொடியூஸ் பண்ண கிராப்ஸ் வந்துடும், ஃபேக்டரி உருவாக்கின குட்ஸ் வந்துடும், குட்டி குட்டி கடைகள், டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ், ப்ராஃபிட், ரெண்ட் எல்லாம் வந்துருந்தானே. இந்த அமௌண்ட் இருக்குல்ல, ஜென்ரலா சொல்லணும்னா இது கவர்மெண்ட் கிடைச்ச இன்கம். லிங்க் பண்ண முடியுதுல. இது ஒட்டுமொத்த இந்தியாவோட இன்கம். இந்த இன்கம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணும்? டாக்ஸ் வாங்கும்ல. அப்போ கவர்மெண்ட் கிடைச்ச காசு அது 40 லட்சம் கோடி. அப்போ இந்தியாவோட பட்ஜெட் 40 லட்சம் கோடி சொல்லும்போது இந்தியன் பேசக்கூடாது. கவர்மெண்ட் கிட்ட டாக்ஸ் வாங்கின அமௌண்ட் தான் தவிர ஃபுல் இன்கம்ன்றது மேல இருக்கிறது. பாயிண்ட் புரியுதா? கவர்மெண்ட் நமக்கு செலவு பண்ணணும்னா, ஸ்கூல் கட்டணும், ஹாஸ்பிட்டல் கட்டணும், ரோடு போடணும்னா அதுக்கு என்ன தேவை? மணி தேவை. மணி கவர்மெண்ட் எப்படி கிடைக்கும்? டாக்ஸ் வாங்குமா? டாக்ஸ் யார்கிட்ட வாங்கும்? நம்ம எல்லார்கிட்டையும் வாங்கும்ல. நம்ம இன்கம் டாக்ஸ் கட்டுவோம், கம்பெனி டாக்ஸ் கட்டுவோம். நாம டாக்ஸ் கட்டுறோம். நாம எல்லாரும் இந்தியாவில் வேலை செய்யறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் பண்ணுறது நம்மள சேஃபா பார்த்துக்கு டாக்ஸ் கட்டுறோம். அப்போ நமக்கு டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கணும்னா, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வர வேண்டியது அதிகம். கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக டாக்ஸ் வரணும். கரெக்டா? டாக்ஸ் அதிகமாக வரணும்னா அந்த ஊர்ல ஜிடிபி எப்படி இருக்கணும்? சம் அதிகமாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, 300 லட்சம் கோடி, 400 லட்சம் கோடி, 500 லட்சம் கோடின்னு வருஷம் நம்ம ப்ரொடியூஸ் பண்றது நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா டாக்ஸ் கட் ஆகுமா? இந்த பாயிண்ட் லிங்க் பண்றோம். இப்போ யோசிங்க, யூஎஸ்ஏ நம்மளோட பொருளுக்கு 50% டேரிஃப் போடும் அப்படின்னா யூஸ்வலா யூஎஸ்ஏ மார்க்கெட்ல நம்ம பொருள் விற்கிற விலைக்கு விலை நேரம் அதிகமாயிடும்ல. 50% காசு அதிகமாயிடும். அப்ப நம்ம பொருளை யாரும் வாங்க மாட்டாங்களே. பொருள் யாரும் வாங்க மாட்டாங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் ஆயிடும். ஜிடிபி ப்ரொடக்ஷன் குறைஞ்சிடும்ல. ப்ரொடக்ஷனே குறையுதுன்னா டாக்ஸ் ஆகும். டாக்ஸ் குறையும். டாக்ஸ் குறைஞ்சிச்சுன்னா டெவலப்மெண்ட் கம்மியாயிடும்ல. லிங்க் பண்ண முடியுதா? உங்களுக்கு தெரிஞ்சது தான் அகைன் சொல்றேன். யூஎஸ்ஏ சைனாவுக்கும் டேரிஃப் அதிகமாக்கி இருக்கு. பட் சைனாவை விட இந்தியாவுக்கு தான் அதிகமான ப்ராப்ளம். என்ன ரீசன்? சைனாவோட பொருளுக்கு யூஎஸ்ஏ மட்டும் தான் மார்க்கெட் கிடையாது. சைனாவுக்கு மற்ற நிறைய ஊர்ல மார்க்கெட் இருக்கு. தன்னோட பொருளை மற்ற கண்ட்ரி வித்துருவாங்க. பட் இந்தியாவுக்கு ப்ராப்ளம். என்ன ரீசன்? இந்தியா உருவாக்குற 100 பொருள்ல 18 பொருள் எங்க போகுது? யூஎஸ்ஏக்கு போகுது. இந்த 18 பொருள் மோஸ்ட்லி எங்க போகுது? யூஎஸ்ஏக்கு மட்டும் தான் போகுது. அப்ப யூஎஸ்ஏல பொருள் யாரும் வாங்கலன்னா இந்த 18 பொருள் ஆகும் இந்தியாவில் தங்கியிருக்கும். இந்தியாவில் தங்கியிருக்குன்னா ப்ரொடக்ஷன் ஆகிடும், அப்படியே கம்மியாயிடும். ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சுன்னா டாக்ஸ் கம்மியாயிடும், டெவலப்மெண்ட் ஆகும், கம்மியாகும். உங்களுக்கு புரியுதுல? இப்போ இந்த பாயிண்ட் புரியுதா சொல்லுங்களேன். இந்தியன் எக்கானமியோட சைஸ் என்னது? 4 trillion. நம்ம லாங்குவேஜ் சொல்லணும்னா 350 லட்சம் கோடியா? இப்போ யூஎஸ்ஏ டேரிஃப்னால இந்தியாவோட ஜிடிபியில் அட்லீஸ்ட் 1% வேல்யூ குறைஞ்சிரும். 1% ப்ரொடக்ஷன் ஆகும், குறையும். அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதாவது இந்தியாவுக்கு 3 லட்சம் கோடி ப்ரொடக்ஷன் வேல்யூ ஆகும். அங்கே மார்க்கெட்டில் விற்காது, இந்தியாவில் இருக்கும், ப்ரொடக்ஷன் ஆகும், கம்மியாகும். லிங்க் பண்ண முடியுதா? யூஎஸ்ஏவோட 50% டேரிஃப்னால இந்தியாவோட பொருள் அங்கே விற்கிறது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ஜிடிபி ஆகும், குறையும்ல. எத்தனை % குறையும்? 1% குறையும். அதாவது 3 லட்சம் கோடி ப்ரொடக்ஷன் ஆகும், வேல்யூ குறையும். இப்போ அவ்வளோ குறையும், டாக்ஸ் ஆகும், டாக்ஸ் கம்மியாகும்.
டெவலப்மெண்ட் ஆகும் கம்மியாகும். ஸோ ஓரளவுக்கு ஓகே இல்லை. பட் இந்த கிளாஸோட பர்பஸ் இது கிடையாது. இப்போ ஆரம்பிக்கலாம். அந்த டோட்டல் ஜிடிபியில் 1% ஜிடிபி ப்ரொடக்ஷன் குறையுது இல்லை. எங்கே ப்ரொடக்ஷன் இது? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டெக்ஸ்டைல்ஸ், கிளாத்ஸு, கார்மெண்ட்ஸு எல்லாம் ஒன்று தானே. ஜெம்ஸு, ஜுவல்லரி, லெதர், ஃபுட்வேர். ஸோ மோஸ்ட்லி பாதிக்கப்பட போகிறது இந்த ஏரியா தான். லேபர் இன்டென்சிவ் யூனிட். இந்த லேபர் உமன் லேபர். அண்ட் உங்களுக்கு தெரியும் இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸில் உமன் பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ? 37% வச்சுக்கலாம். இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 41% வச்சுக்கலாம். யோசிக்க முடியுதா? ஒரு 100 பெண்கள் இருக்காங்கன்னா ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்கன்னா அந்த 100 பேரில் மேக்ஸிமம் 40 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. லிங்க் பண்ண முடியுதா? இந்தியாவில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற பெண்களோட ஃபோர்ஸே கம்மி, 37% தான். இப்போ அதுலேயும் வந்து டேரிஃப் அதிகமாகும் போது இந்த 37% என்ன ஆகும்? இன்னும் கம்மியாகும்ல, வேலை குறையும்ல. ஸோ வாட் இஸ் தி மெயின் பாயிண்ட்? ஏதோ ஒரு கண்ட்ரி தன்னோட டேரிஃப் அதிகமாக்கும் போது இந்தியாவோட ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் என்ன ஆகுது? குறையும். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அதிகமாகும். இந்த லிங்க் புரிஞ்சுக்கணும். என்ன ரீசன்னா மோஸ்ட் ஆஃப் தி சோஷியல் மீடியாவில் இந்த இந்தியாவோட டேரிஃப் பற்றி பேசுகிற கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, ரொம்ப கம்மி. பட் பாதிக்கப்பட போகிறது யாரு? அதிகமாக பெண்கள் தானே. கேர்ள்ஸ் யூடியூபர் பேசணும்ல இந்த லிங்கேஜ். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? யூஎஸ் டேரிஃப் இஸ் கோயிங் டு ஹிட் தி உமன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், இன்டைரக்ட்லி லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் தி ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இன் இந்தியா. கரெக்டா? ஆல்ரெடி லேபர் ஃபோர்ஸ் பெண்களோட லேபர் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கு. இப்போ டெக்ஸ்டைல்ஸ்ல அடி வாங்க போகிறதுனால அந்த லேபர் ஃபோர்ஸில் பெண்கள் ஃபோர்ஸில் இன்னும் எம்ப்ளாய்மெண்ட் ஆகும், அந்த ஃபீல்டில் கம்மியாகும்ல. சி ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இதை பற்றி பேசும்போது நம்ம குளோபல் ஆவரேஜோட கம்மியாக இருக்கும். வாட் இஸ் குளோபல் ஆவரேஜ்? 50%. உலகத்தோட ஆவரேஜில் டோட்டல் பெண்கள் லிஸ்ட்டில் 50% என்ன பண்ணுறாங்க? ஒர்க் பண்ணுறாங்க 100 பேரில். சைனாவில் 60%. இந்த 60%ஓட இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணுது 37% இல்லை 40%. அப்போ இந்தியாவில் முக்கால்வாசி பெண்கள் வச்சுக்கலாம், இல்லை பாதி பெண்கள் இன்னும் லேபர் ஃபோர்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகல, இன்னும் ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் ஆகல. இந்த சிச்சுவேஷனில் டேரிஃப் என்ன பண்ண போகுது? எம்ப்ளாய்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் குறைக்க போகுது. அப்படி இருக்கும்போது இந்தியாவோட ட்ரீம் என்ன? டெவலப்டு கண்ட்ரி, இல்லைனா 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி சொல்கிறோம்ல, அதை சஸ்டெயின் பண்ண முடியுமா? லிங்க் புரியல. ஏதோ ஒரு கண்ட்ரியோட டேரிஃப் லிங்க்டு வித் ஜிடிபி, லிங்க்டு வித் இன்இக்வாலிட்டி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, லேபர் ஃபோர்ஸ் ரேட். அண்ட் நீங்கள் இப்படி லிங்க் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் தி உமன் ஒர்க் போகிறாங்கன்னா அந்த காசு எங்கே யூஸ் பண்ணுவாங்க? வாங்குற சம்பளத்தை வீட்டில் தான். மோஸ்ட்லி ஒரு சைல்டோட எஜுகேஷன் ஃபீஸ் தானே. இங்கே கட் ஆகும்போது அடிபடுறது யாரு? அங்கே இன்னொரு சைல்டு இல்லை. ஸோ மோஸ்ட் வல்னரபிள் யாரு? உமன் தான். டபுள் பர்டன் இல்லை. ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட்குள்ள இருக்கிறதே கம்மி, எக்ஸ்ட்ரா டேரிஃப் வந்து டபுள் பர்டன். அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுது? இம்பாக்ட் பண்ணுது. ஒருவேளை அந்த சைல்டு வந்து ஃபீமேல் சைல்டாக இருந்துச்சுன்னா படிப்பு ஸ்டாப் பண்ணலாம். ஸோ ஒரு கண்ட்ரியோட ஸ்ட்ராட்டஜி இன்னொரு கண்ட்ரியோட சோஷியல் ஜஸ்டிஸை டிஸ்டர்ப் பண்ணுதுல. ஸோ ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். பட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை இதில் ஆட் பண்ணணும். நிறைய பேர் இப்படி யோசிக்கலாம், இது 2025 தாங்க. 2025 பார்க்கும்போது ஒரு 100 பெண்களில் 37 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 2030, 35, 40 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது 50 ஆகிடலாம், இம்ப்ரூவ் ஆகலாம்னு யோசிக்கலாம். ஓரளவுக்கு கரெக்ட். பட் இங்கே லாங் டர்மாக பார்க்கணும். லாங் டர்ம் மீன்ஸ் இப்படி யோசிங்களேன். உங்கள் ஏஜ் 25 இருக்கலாம், நீங்கள் ஒரு இன்கம் வாங்கிட்டு இருக்கலாம். நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா, ஓகே நம்ம இப்போ ஒரு இன்கம் வாங்கிட்டு இருக்கோம், 35ல இன்னும் அதிகமாகும், 45ல இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடலாம், 50ல இன்னும் அதிகமாக யோசிப்போம். லாஜிக் புரியுதா? உங்களால் 25ல ஒர்க் பண்ணுற மாதிரி 55 ஒர்க் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து அதிகமாக சம்பாதிக்கணும்னா இந்த ஏஜ் இருக்குல்ல, இந்த மிடில் ஏஜ், இந்த ஏஜ்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தினா மட்டும்தான் இம்ப்ரூவ் ஆக முடியும். அப்போ உங்க ஏஜ் 25 to 45 இருக்கும்போது இந்தியாவோட எக்கானமி ஆப்பர்ச்சுனிட்டி, உலகம் முழுக்க ட்ரேடு, டேரிஃப் எல்லாம் சூப்பராக இருக்கு, என்றும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஏஜ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலத்தை கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் ஒரு பிரச்சனை இருக்கு. யோசிக்க முடியுதா? இதுக்கு பேர் என்ன? டெமோகிராஃபி டிவிடெண்ட் தானே. இப்போ இந்தியாவோட டெமோகிராஃபி டிவிடெண்ட் பற்றி என்ன பேசுகிறோம்? இந்தியாவோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் நம்ம வச்சுக்கிறது என்னது? 15ல இருந்து 64 மேக்ஸிமம் வச்சுக்கலாம். அண்ட் இதில் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரிக்கலாம்ல, அதாவது யூத் ஹெவி பீரியட் சொல்லலாமா? 20-30 வச்சுக்கலாம். அந்த யூத் ஹெவி பீரியட் எப்பவுமே இருக்காதுல்ல. ஒரு 2040, 45 ஆயிடும், நாமளும் ஆயிடும், வயசாயிடும்ல. அப்போ அந்த டைம்ல டேரிஃப் நடக்கிற விஷயம் கிடையாது. இப்போ நாம யங்ஸ்டரா இருக்கும்போது இந்த 10 வருஷத்துல உலக எக்கானமி இருக்கணும், சூப்பராக இருக்கணும். ஸோ டேட்டா படி 2045 தான். 2045க்கு அப்புறம் இந்தியாவோட பாப்புலேஷன் ஆயிடும், ஏஜிங் ஆரம்பிச்சிடும். இந்த யூத் ஹெவி விண்டோ இருக்குல்ல, இந்த விண்டோ ஆயிடும், க்ளோஸ் ஆகிடும். இப்போ லிங்க் பண்ண முடியுதா? அப்போ இந்தியாவோட டெமோகிராஃபி டிவிடெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னா இந்த காலகட்டத்திலே உமனை ஒர்க் ஃபோர்ஸில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்போ தான் உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக ரூரல் உமனோட ஒர்க் ஃபோர்ஸ் தான் இருக்கு, கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கு. நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்களே, அர்பன் ஒர்க் ஃபோர்ஸோட, அர்பனில் ஒர்க் பண்ணுற உமன் ஃபோர்ஸை விட ரூரல் உமன் ஒர்க் ஃபோர்ஸ் ஆகிட்டு இருக்கு, அதிகமாகிட்டு இருக்கு. கம்பேர் வித் அர்பன் எப்படி இருக்கு? ஸ்டாட்டிக்காக இருக்கு, இன்னும் இம்ப்ரூவ் ஆகல. அப்போ இம்ப்ரூவ் ஆகிற இந்த டைம்ல டேரிஃப் என்ன பண்ணுது? எம்ப்ளாய்மெண்ட் குறைக்குது இல்லை. பட் நம்ம இப்படி எடுத்துக்கூடாது, வெறும் டேரிஃப் மட்டும் தான் பிரச்சனை கிடையாதுல்ல. உண்மையாகவே இந்தியாவில் உமன் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் ஏன் கம்மியாக இருக்கு? நிறைய பேர் ஒர்க் பண்ண ஏன் போக மாட்டேங்கிறாங்க? ஏன் 37 இருக்கு? ஃபர்ஸ்ட் முக்கியமானது எல்லாருக்கும் தெரிஞ்ச 4 பாயிண்ட் தான். சேஃப்டி கன்சர்ன்ஸ். ஒர்க் பிளேஸ்ல ஹராஸ்மெண்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் ஒர்க் பிளேஸ் மட்டும் கிடையாது, டிராவல் பண்ணும்போதே ஹராஸ்மெண்ட் இருக்கும்ல, அந்த சேஃப்டி கன்சர்னாலே பாதி வர மாட்டாங்க. ரெண்டாவது, ஓகே பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணலாம், அப்படி போனா கூட அவங்க ஊர்ல மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு பஸ். அந்த டிரான்ஸ்போர்ட்லயும் சேஃப்டி இருக்காது, கரெக்டான டைம்ல ஒர்க்கு ரீச் ஆக முடியாது. அப்படியே போனாலும் அந்த ஆஃபீஸ்ல சானிடேஷன் சரியா இருக்காது, பெண்களுக்குன்னு டாய்லெட் கிளீனா இருக்காது. அப்படியே கஷ்டப்பட்டு நிறைய ஒர்க்கு போனாலும் அந்த இடத்துல கரெக்டான சேலரி கிடையாது. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அன்பெய்டு ஒர்க்கா இருக்கு. இது பெரிய விஷயம். அதாவது இப்போ நிறைய பெண்கள் ஒர்க் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்டர் கேருக்கு போவாங்க, சைல்டு கேருக்கு போவாங்க, வீட்டு வேலைக்கு போவாங்க. இது எல்லாமே அண்டர் பெய்டு சொல்லலாம், அன்பெய்டு சொல்லலாம். ஒர்க் பண்ண ஆசைப்பட்டாலும் இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? டிஸ்அட்வான்டேஜா இருக்குல்ல. ஸோ ஓரளவுக்கு புரியுதுல்ல. பட் அடுத்து கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்?
ரெண்டு லைன்ல சொல்லணும்னா யூஎஸ் tariff will hit the millions of women's work but already Indian women were outside the economy, outside the workforce. இப்போ அந்த ஒர்க் ஃபோர்ஸை சீக்கிரமாக என்ன பண்ணணும், எக்கனாமி ஆட் பண்ணணும். என்ன ரீசன்? லிமிட்டட் விண்டோ டைம், அதாவது டெமோகிராஃபி டிவிடெண்ட் 2047 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்குள்ள என்ன பண்ணி ஆகும், நம்ம ஒர்க் ஃபோர்ஸை அந்த விண்டோக்குள்ள ஆட் பண்ணிடணும். ஒருவேளை ஆட் பண்ண முடியலன்னா ட்ராப்ல மாட்டிப்போம். என்ன ட்ராப்ல? ஸ்லோ எக்கனாமிக் growth ட்ராப்ல மாட்டிப்போம். அப்போ இந்தியா என்ன பண்ணணும், மற்ற கண்ட்ரி மாதிரி ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும் அவசியம் கிடையாது. அதாவது இது ஒரு பெரிய ப்ராப்ளம், கம்மியாக தான் ஒர்க் பண்றாங்க, எப்படி சரி பண்ணலாம் யோசிக்க தேவையில்லை, ஜீரோலேருந்து யோசிக்க தேவையில்லை. நிறைய கண்ட்ரீஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ், சைனா, ஜப்பான், நெதர்லாந்து சில எக்ஸாம்பிள். இந்த கண்ட்ரிலையுமே உமன் ஒர்க் ஃபோர்ஸ் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. வேற வழியே கிடையாது. ஜிடிபி இம்ப்ரூவ் பண்ணணும்னா வேலைக்கு போய் தான் ஆகணும், பெண்களை வேலைக்கு அனுப்பி தான் ஆகணும். யூஎஸ்ல இந்த வேர்ல்டு வார் 2 இருக்குல்ல, அந்த டைம்ல நிறைய பெண்கள் வந்து ஃபேக்டரியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் உமன் வேர் ஒர்க்டு இன் தி ஃபேக்டரி, ஜாயின்ட் தி ஃபேக்டரிஸ். எந்த நம்பிக்கை ஜாயின் பண்றாங்க? கவர்மெண்ட் கொடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்க இண்டஸ்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ண போங்க, பாய்ஸ்க்கு என்ன சம்பளமோ அதே சம்பளம் கொடுக்க ட்ரை பண்றோம், ஈக்குவல் பே. ரெண்டாவது, சைல்டு கேரும் பார்த்துக்கிறோம். சைல்டு கேருக்கு ஃபெசிலிட்டி. ஸோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? ஒரு வேலைக்கு போகும்போது உமனோட ஒர்க்கை ஃபேராக ட்ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊரில் ஒர்க் ஃபோர்ஸ் ஆகுது, அதிகமாகுது. அடுத்து சைனா, கொஞ்சம் லேட்டாக 1978 அப்புறம் ரெண்டே விஷயம். உமன் ஃபோர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் தேவை, ரெண்டாவது சைல்டு கேர். ஸோ பெண்களோட கல்வியையும் இந்த குழந்தை பார்த்துக்கிற வேலையும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ரெடி பண்ணுது. அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுச்சு. ரிசல்ட் என்னாச்சு? 60% ஒர்க் ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. வாட் இஸ் கன்க்ளூஷன்? பெண்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா வீட்டை விட்டு ஒர்க் பண்றது ஈஸி ஆயிடும். லெசன் ஃப்ரம் சைனா. அடுத்து ஜப்பான், இன்னும் கொஞ்சம் லேட்டா 2000 டைம்ல, ஜஸ்ட் 10 வருஷத்துல 1990 இருந்து 2000க்குள்ள 63 இருந்து 70% லேபர் ஃபோர்ஸ் ஆகுது, உமன் லேபர் ஃபோர்ஸ் அதிகமாயிட்டாங்க. 100ல 70 பேர் என்ன பண்றாங்க, ஒர்க் பண்றாங்க. இது ஏன் முக்கியம்? ஜப்பான் லெவலுக்கு ஒரு டெவலப்டு கண்ட்ரில கூட ஜெண்டர் இன்இக்வாலிட்டி எப்படி இல்ல, ஜெண்டர் கேப் எப்படி இருக்கு, கம்மியா இருக்குல்ல. அது இன்னும் கொஞ்சம் யூனிக்கா நெதர்லாந்து. நீங்க ஃபுல்லா ஒர்க் பண்ண வேணாம், எப்போ டைம் இருக்கு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுங்க. நீங்க பார்ட் டைம் ஒர்க் பண்ணுங்க, பட் யூ வில் கெட் ஃபுல் பெனிஃபிட்ஸ். இது அப்படியே யாருக்கு ஃபிட் ஆகும்? இந்தியாவுக்கு ஃபிட் ஆகும். மோஸ்ட்லி இந்தியன் உமன் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் போறதுக்கு முன்னாடி தன்னோட ஃபிளெக்சிபிள் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த டைம் தான் வர முடியும். அப்போ ஃபிளெக்சிபிள் டைமுக்கு ஏற்ற மாதிரி பார்ட் டைம் ஜாப் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஃபோர்ஸ் ஆகிடும், அதிகமாகிடும். ஸோ வாட் இஸ் தி மெயின் கோர் தீம்? எஜுகேஷன் தரணும், ஸ்கில் ட்ரைனிங் ப்ளஸ் லீகல் ப்ரொடெக்ஷன், சேஃப்கார்டுக்கு ரொம்ப முக்கியமானது கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல விச் மீன்ஸ் இன்னும் ப்ராடா சொல்லணும்னா சப்போர்ட் சிஸ்டம். இப்போ இந்த விஷயத்தை லிங்க் பண்ணி பாருங்களேன். தமிழ்நாடு வச்சுக்கலாம், இல்லை கர்நாடகாவோட சக்தி ஸ்கீம் 2023 ஃப்ரீ பஸ் டிராவல். இது என்ன பண்ணுது? மொபிலிட்டி அதிகமாகுதா, மூவ்மெண்ட் அதிகமாகுதா, கேர்ள்ஸோட மூவ்மெண்ட்டை படிக்க முடியும், ஜாப்ஸ் போக முடியும், தன்னோட பொருளை மார்க்கெட்டில் போய் விற்க முடியும். விச் மீன்ஸ் ஃப்ரீடம் டு டிராவல் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீடம் டு ஒர்க் தானே. எஸ், இதை பாயிண்ட் ஏன் பார்க்குறோம்? இந்தியாவிலையும் அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஸ்டேட்ஸ் எடுத்துட்டாங்க. இப்போ சென்ட்ரல் லெவலில் எடுக்கணும். ஆனால் உங்களுக்கு தெரியும், கிக் ஒர்க்கர் பிளாட்ஃபார்ம் ஆப்பில் ஒர்க் பண்ணுறாங்களே, கண்டிப்பாக 15,000 மேலே சம்பளம் கிடைக்கும். இல்லை இதை விட்டுருங்க, ராஜஸ்தான் வாங்கல, இந்திரா காந்தி அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். யோசிக்க முடியுதா? 100 நாள் வேலை திட்டம் எங்கே இருக்கு? வில்லேஜ்ல இருக்கு. அதே மாதிரி பெண்கள் எங்க இருப்பாங்க? சிட்டில இருப்பாங்க, டவுன்ல இருப்பாங்க, அர்பன் இருப்பாங்க. அப்ப அர்பன்ல எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஸ்கீம் ராஜஸ்தான்ல, அந்த ஒரு ஸ்கீமால 4 கோடி மக்கள் வேலை கிடைச்சது. அந்த 4 கோடி மக்கள்ல 65% யாரு? பெண்கள். அந்த ஸ்டேட் ஆகுது, லேபர் ஃபோர்ஸ்ல ஆட் ஆகுறாங்க. என்ன மாதிரி ஒர்க் உங்களுக்கு தெரியும்? என்ன மாதிரி ஒர்க்? சானிடேஷன், கிரீனிங், பார்க்ஸ்லாம் இருக்குல்ல, பார்க் கிரீனிங். ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல நெய்பர்ஹுட் கேர், அந்த ஏரியாவில் குழந்தைகளை பார்த்துக்கிறது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். யோசிக்க முடியுதா? முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கர்ஸ் இந்த ஸ்கீமுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் முதல் முறையாக எக்கனாமிக் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்போ லிங்க் பண்ணுங்களேன். ஒரு சைட்ல ஒரு ஸ்டேட் வந்து வேலை ஏற்படுத்தி கொடுக்குது. தமிழ்நாடு சானிடேஷன் ஒர்க்கர் என்ன பண்றாங்க? கான்ட்ராக்டா மாத்துறாங்களே. அந்த கான்ட்ராக்ட் ஜாப் யாருக்கு அடிப்படுது? உமன் தானே. தமிழ்நாட்டோட ஜெண்டர் கேப் என்ன ஆகும்? அதிகமாகும்ல. லிங்க் பண்ண முடியுதா? தமிழ்நாடு வச்சுங்களேன். தமிழ்நாட்டில் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டுக்கு சில காசு தருவாங்க, ப்ரீபின்னு சொல்லுவாங்கல்ல, இல்லைன்னா வச்சுக்கலாம் மந்த்லி கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் வச்சுக்கலாம். இந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபரை விட எது முக்கியம்? சானிடேஷன் ஒர்க்கர்ஸோட எம்ப்ளாய்மெண்ட் என்ன பண்ணும்? பர்மனெண்ட் ஆகணும்ல. எது ரியல் சேஞ்ச்? இதானே. ஸோ திஸ் இஸ் தி டீப்பர் மெசேஜ். என்ன மெசேஜ்? ஜெண்டர் எம்பவர்மெண்ட் அதிகமாக்கணும்னா யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் டார்கெட்டட் சப்போர்ட். அதாவது மொபிலிட்டி அதிகமாக்குறது, சேஃப்டி அதிகமாக்குறது, ஸ்கில்லிங் அதிகமாக்குறது, கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்றது, ஃபிளெக்சிபிள் ஜாப் டைம் உருவாக்குறது, வீட்டு ஒர்க் பண்ணுவோம்ல அந்த ஒர்க்கை கூட ஃபார்மலைஸா மாத்துறது, டிஜிட்டல் லிட்ரஸி உருவாக்குறது, ஆண்டர்பிரினர்ஷிப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்கில்ஸ் உருவாக்குறது, இதான முக்கியம். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? யூஎஸ்ஏவோட டாரிஃப் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் த்ரெட்டா இருந்தாலும் இந்தியாவோட பெண்களுக்கு இன்டர்னலாவே நிறைய வீக்னஸ் இருக்கு. இன்னும் சரியா ஒர்க் பண்ற உமனை டேப் பண்ண முடியல. அப்போ உமன் எம்பவர்மெண்ட்ன்றது என்ன கிடையாது? இட் இஸ் நாட் சேரிட்டபிள் ஒர்க், இட் இஸ் தி growth imperative. யோசிக்க முடியுதா? உமனை ஒர்க் ஃபோர்ஸ்ல ஆட் பண்றது வழியாக அந்த கண்ட்ரியோட growth என்ன ஆகுது? இம்ப்ரூவ் ஆகும், எக்ஸ்போர்ட் என்ன ஆகும்? அதிகமாகும், டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? ஈக்குவிட்டபிளா இருக்கும். இந்த அரசியல் பத்தி யோசிக்கும் போது எல்லா மக்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மள ரூல் பண்ற லீடர் வந்து ரொம்ப கிளீனா இருக்கணும், கரப்ஷன் பண்ணக்கூடாது, ஹானஸ்டா இருக்கணும் யோசிப்போம்ல. பட் வாட் இஸ் தி ரியாலிட்டி? பார்லிமெண்ட்ல இருக்கிற எம்பிஸ்ல பாதிக்கு பாதி பேர் யாரு? கிரிமினல் தானே. ஏடிஆர் டேட்டா என்ன சொல்லுது? பார்லிமெண்ட்ல இருக்கிற 46% எம்பிஸ் மேல என்ன இருக்கு? கிரிமினல் கேஸ் இருக்கா? எம்பிஸ் மட்டும் கிடையாது, நம்ம ஊர்ல இருக்கிற எம்எல்ஏஸும், எல்லா ஸ்டேட்ல இருக்கிற எல்லா எம்எல்ஏஸும் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல 45% எம்எல்ஏஸ் மேல என்ன இருக்கு?
கிரிமினல் கேஸ் இருக்கு. இதெல்லாம் ரியாலிட்டி. பட் ஆக்சுவலா பார்த்தோன்னா இந்த ஃபேக்ட் எப்படி பார்க்கறத விட இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம். பார்லிமெண்ட் வச்சுக்கலாம். பார்லிமெண்ட் பேஸ் பண்ணி யோசிக்கலாம். 2009 வச்சுக்கலாம். 2009ல எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்பிஸ் ஆனவங்க லிஸ்ட்ல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா எத்தனை எம்பிஸ் மேல கேஸ் இருக்கு? 30%. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 எம்பி இருக்காங்கன்னா அதுல 30 பேர் மேல கிரிமினல் கேஸ் இருக்கு. அடுத்த 5 இயர்ஸ் 2014ல அதே பார்லிமெண்ட்ல 34% எம்பிஸ் மேல கேஸ் இருக்கு. இன்னும் அடுத்த லெவல், இன்னும் அடுத்த எலெக்ஷன் 2019ல எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்பிஸ் ஆனவங்க லிஸ்ட்ல 43%. 100ல 43 பேர்ல என்ன இருக்கு? கிரிமினல் கேஸ் இருக்கு. அடுத்த எலெக்ஷன் ரீசெண்டா முடிஞ்ச 2024 எலெக்ஷன். ஸோ அதை ஜெயிச்ச எம்பிஸ்ல 46%. 100 எம்பி இருக்காங்கன்னா 46 பேர் மேல கேஸ் இருக்கு. அப்ப என்ன ஆகுது? 2009, 14, 19, 24 நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதோட ஆப்போசிட் நடக்குதுல. ஒரு கிளீன் லீடர் வரும்னு ஆசைப்படுறோம், ஹானஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். பட் வருஷங்கள் அதிகமாக நம்மள ரூல் பண்ற பார்லிமெண்ட்ல இருக்கிற எல்லா எம்பிஸும், நமக்கு சட்டத்தை உருவாக்குற எல்லா எம்பிஸும், நமக்கு சட்டத்தை எழுதுற எல்லா எம்பிஸும் பாதிக்கு பாதி பேர் மேல கிரிமினல் கேஸ் இருக்கு. அப்ப அந்த ஃபுல் டேட்டாவையும் சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லணும். என்ன சொல்லலாம்? கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் சொல்லலாமா? பாலிடிக்ஸ்குள்ள என்ன நடந்துருக்கு? கிரிமினலைசேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? பார்லிமெண்ட்டுக்குள்ள ஒரு எம்பி வராருன்னா அவர் கிரிமினலா இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு லா போடுறாங்க. டாபிக் புரிஞ்சுல. இந்தியாவோட கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை சரி பண்றதுக்கு என்ன லா உருவாக்கலாம்? இல்லைன்னா இது வரைக்கும் என்ன லா போட்டிருக்காங்க? அப்ப அந்த ஆர்டர்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1951. ஒரு ஆக்ட் உங்களுக்கு தெரியும். அந்த ஆக்ட்ல புதுசா ஒரு பாயிண்ட் ஆட் பண்றாங்க, அப்டேட் பண்றாங்க. என்ன அப்டேட் பண்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு எம்பியா இருக்கீங்க இல்ல எம்எல்ஏவா இருக்கீங்க, உங்க மேல ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸோட முடிவுல உங்களோட ஜெயில் டேர்ம் இருக்குல்ல, அது 2 வருஷத்துக்கு மேல இருக்கணும். நீங்க ஒரு குற்றம் பண்றீங்க, அந்த குற்றத்தோட பனிஷ்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் 2 வருஷம் ஜெயில இருக்கணும். 2 வருஷத்துக்கு மேல ஜெயில இருக்க மாதிரி வருதுன்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது, நீங்க இதுக்கப்புறம் எம்பி கிடையாது, உங்களோட எம்பி போஸ்ட்டை டிஸ்குவாலிஃபை பண்றோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீங்க எத்தனை வருஷம் ஜெயில இருக்கீங்களோ, 2 வருஷமா இருக்கலாம், 3 வருஷமா இருக்கலாம், 5 வருஷமா இருக்கலாம். ஸோ ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 6 வருஷம் பிளஸ் ஒரு 6 இயர்ஸ் உங்களால எலெக்ஷன்ல நிக்க முடியாது. இந்த பாயிண்ட் கொண்டு வராங்களா? ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இந்த பாயிண்ட் தெரிஞ்ச விஷயம் தான் பண்றோம். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அண்ட் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, நிறைய ஸ்டேட்ல நிறைய பேரால இந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 வருஷம் எலெக்ஷன் நிக்க முடியாம ஒரு பெரிய டாப் லீடர் என்ன பண்ணிருக்காங்க, எம்பியா இல்லாம எலெக்ஷன் நிக்காம தள்ளி இருந்திருக்காங்க. பட் இந்த பாயிண்டோட பியூட்டி என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு எம்பி ஒரு ரேப் கேஸ்ல உங்க மேல சந்தேகம் இருக்கு. சந்தேகத்தினால உங்களை கொண்டு போறாங்கன்னா, ஜெயிலுக்கு கொண்டு போறாங்கன்னா, அந்த குற்றத்துக்கு உனக்கு 3 இயர்ஸ்க்கு மேல தண்டனை இருக்குன்னா உடனே உன்னோட பதவி வந்து பறி போகாது. யோசிக்க முடியுதா? சந்தேகன்றது விஷயம் கிடையாது. கோர்ட்ல கேஸ் நடக்கணும், கோர்ட் என்ன பண்ணு விசாரிச்சு இவர் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுப்பாங்கல்ல, குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பனிஷ்மெண்ட்டும் 3 இயர்ஸ்க்கு மேல இருக்குன்னா என்ன போயிடும்? இருக்கு எம்பி போஸ்ட் போயிடும். இந்த பாயிண்டோட யூனிக் என்னது? சந்தேகத்தின் பேரா கிடையாது. லிங்க் பண்ண முடியல. ஏன்னா யார் மேல வேணா சந்தேகத்தின் பேர் அரெஸ்ட் பண்ண முடியும், போய் வழக்கு போட முடியும். அப்ப வழக்கு போடுறதுனால உன் பதவி நேடாது, பறிபோடாது. அந்த வழக்கு நடந்து உனக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த தீர்ப்புல உனக்கு ஜெயில் தண்டனை இருந்துச்சுன்னா உன்னோட பதவியும் போயிடும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் 6 வருஷம் எலெக்ஷன் நிற்க முடியாது. பட் இதே செக்ஷன்ல செக்ஷன் 8 கிளாஸ் 4 தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, ஹைகோர்ட் விசாரிச்சு உனக்கு 2 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் ஜெயில இருக்கணும்னு சொல்லியாச்சு. 2 இயர்ஸ் சென்டென்ஸ் கொடுத்தாச்சு. என்ன ஆகும்? எம்எல்ஏ போஸ்ட்டும் போயிடும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் 6 வருஷம் எலெக்ஷன் நிற்க முடியாது. இவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப ஈஸியா தீர்ப்பு வந்து அடுத்த நாள் அப்பீலுக்கு போயிடுறாரு. எங்க? சுப்ரீம் கோர்ட். ஸோ வாட் இஸ் தி ப்ராசஸ்? இன்னும் தீர்ப்பு வரல. சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வர வரைக்கும் என்ன பண்ணலாம்? எம்பி எம்எல்ஏவா கண்டினியூ ஆக முடியும். அவ சுப்ரீம் கோர்ட்ல அதை விசாரிச்சு தீர்ப்பு என்ன ஆகும்? ஒரு 5 இயர்ஸ் மேல ஆகலாம். அதுக்குள்ள என்ன ஆகலாம்? அவர் எம்எல்ஏ போஸ்டே முடிஞ்சு போயிடும். நிறைய பேர் இந்த டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. பட் உங்களுக்கு தெரியும், 2013ல லில்லி தாமஸ் கேஸ்ல சிம்பிளா சொல்லிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு கோர்ட் இருக்கு, அந்த கோர்ட் குற்றவாளி சொல்லிடுச்சுன்னா அப்பீல் போறதெல்லாம் உன் இஷ்டம். பட் ஒரு கோர்ட் உனக்கு குற்றவாளி சொன்னா கூட உன்னோட பதவி போயிடும், எலெக்ஷன் நிற்க முடியாது. நீ அப்பீல் போயிட்டு அப்புறம் அதை பார்த்துக்கலாம். அப்பீல் முடிவு வர வரைக்கும் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. உன் போஸ்ட் என்ன பண்ணிடலாம், எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஐடியாஸ் வந்து ஓரளவுக்கு கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை குறைக்கணும் ட்ரை பண்ணாங்க. அப்போ இந்த ஐடியாவோட அடுத்த ஸ்டெப் தான் என்னது? இப்போ கொண்டு வர போற அப்டேட் என்ன சொல்லிட்டாங்க? இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே யாரு? எம்எல்ஏ எம்பி தப்பு பண்ணா. முக்கியமான ஆள் யாரு தப்பு பண்றதுல? அதிக போற யார்கிட்ட இருக்கு? மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். ஒருவேளை இவங்க தப்பு பண்றாங்க, இவங்களை ஜெயில போடுறாங்க, விசாரிக்கிற டைம் வந்து 30 நாள் ஆயிடுச்சு. அண்ட் இவங்க பண்ண குற்றம் இருக்குல்ல, அதுக்கான தண்டனை வந்து 5 இயர்ஸ் தண்டனை அப்படின்னா உடனடியாக ஆட்டோமேட்டிக்கா 1 மாசம் அரெஸ்ட் பண்றாங்களே, அந்த 1 மாசத்துக்கு அப்புறமே ஆட்டோமேட்டிக்கா அவரோட மினிஸ்டர் போஸ்ட் ஆகும், ரிமூவ் செய்யப்படும். யாரா இருந்தீங்கன்னா, நீங்க மினிஸ்டரா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அரெஸ்ட் பண்ண 30 டேஸ்ல உங்களோட போஸ்ட் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக் ரிமூவல். பட் ஒருவேளை நீங்க வந்து மினிஸ்டர் கிடையாது, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இருக்கீங்கன்னா, நீங்க அந்த ஜெயில இருக்கீங்க, 30 டேஸ் ஆயிடுச்சுன்னா 31 நீங்களே என்ன பண்ணணும்? நீங்களே வாலண்டரியா ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வெளியே வந்துடும். லிங்க் பண்ண முடியுதா? ஆக்சுவலாக பார்க்கும்போது பயங்கரமான பாயிண்ட் இருக்கும். பட் நல்லா யோசிங்களேன். இந்த பாயிண்ட்டை இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண போறாங்கன்னா என்ன காரணம் இருக்கும்? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பாயிண்ட்டை கொண்டு வரணும் ஆசைப்படுது. இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல திருத்தி இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொண்டு வர ஆசைப்படுதுன்னா ஒரு காரணம் இருக்குல்ல. லூப் ஹோல் பயங்கரமா இருக்கு. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்ல, அது பியூட்டி இருந்துச்சுல. என்ன பியூட்டி? நீ கரப்ஷன் பண்ணிருக்கேன்னு சந்தேகப்படுறாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்றது கிடையாது. சந்தேகத்தின் பேரால உன்னோட எம்பி போஸ்ட் ஆகாது, பறி போகாது. கோர்ட்ல கேஸ் நடக்கும். கேஸ் வந்ததுக்கு அப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு ஜெயில் தண்டனை 2 வருஷத்துக்கு மேல இருந்தா மட்டும்தான் எம்பி போஸ்ட் ஆகும், ரிமூவ் செய்யப்படும். பட் இப்போ வரப்போகுது இல்ல, அது எப்படின்னா, நீ ஒரு மினிஸ்டரா இருக்க, நீ கரப்ஷன் செஞ்சிருக்கேன்னு உங்க மேல சந்தேகம் இருக்கு, இன்னும் விசாரிக்க ஆரம்பிக்கல, உங்க மேல சந்தேகம் இருக்கு, நாங்க என்ன பண்றோம்? உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறோம்.
கூட்டு போய் விசாரிக்க போறோம். என்ன கேஸ்க்கு? ஃபார் எக்ஸாம்பிள் கரப்ஷன் வச்சு. அப்ப இந்த கேஸுக்கு உனக்கு ஒருவேளை தீர்ப்பு கிடைச்சா கண்டிப்பா 5 இயர்ஸ்க்கு மேல பனிஷ்மென்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு பெரிய குற்றம். பட் நீ பண்ணியான்னு தெரியல, சந்தேகம் இருக்கு. உன்னை என்ன பண்ண போறோம்? கூட்டு போயிட்டு விசாரிக்க போறோம். ஜெயில விசாரிக்கும் போது 30 நாள் ஆயிடுச்சு, இன்னும் முடிவு கிடைக்கல. பட் முடிவு கிடைச்சதுன்னா தண்டனை எப்படி இருக்கும்? 5 இயர்ஸ் மேல இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீ மினிஸ்டரா இருக்க, உன் போஸ்ட் நேரம் ரிமூவ் செய்யப்படும். சிஎம் இருந்தா என்ன பண்ணும்? ரிசைன் பண்ணிடணும். லாஜிக் புரியுதா? அப்ப இந்த பாயிண்ட்டை ஏன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர ட்ரை பண்ணுது? இதான் டிபேட், இப்போ பொலிட்டிக்கல் டிபேட். லாஜிக் புரியுதா? கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் சரி பண்ண வேண்டியது முக்கியம் தான். பட் நான் ஒரு ஆர்டினரி பர்சன் மினிஸ்டர் ஆகிறேன், என் மேலே பொய் வழக்கு போடலாம், ஒரு பெரிய பொய் வழக்கு போடலாம், போட்டு ஜெயிலில் வைக்கலாம். 30 டேஸ்ல என் மினிஸ்டர் போஸ்ட் போயிடும். பட் கோர்ட்டில் விசாரிச்சு தீர்ப்பு வரும்போது ஒரு 5 இயர்ஸ் ஆயிடலாம். அது வரைக்கும் என்னை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. என் மினிஸ்டர் போஸ்ட் என்கிட்ட இருக்காது. டிஃபரன்ஸ் புரியுதா? அந்த ஆர்பி ஆக்ட் பார்த்தோம்ல, அதில் உனக்கு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போஸ்ட் போகும். பட் இதில் சந்தேகத்தின் பேரே அரெஸ்ட் பண்ணி நீ பண்ண குற்றம் வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே பனிஷ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உன்னை விசாரிக்கும் போதே உன் போஸ்ட் நேரம் போயிடும். அப்ப என்ன பண்ண? ரொம்ப சிம்பிளா எல்லா முக்கியமான பாடி சொல்லுவாங்களே, சிபிஐ, இந்த எல்லா அதிகாரமும் யார்கிட்ட இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்டேட் சிஎம் மேல கூட ஒரு கேஸ் போட்டு என்ன பண்ணுங்க, 1 மாசம் விசாரிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி விசாரிச்சா 31வது நாள் இந்த சிஎம் என்ன பண்ணுவாரு? ரிசைன் பண்ணுவாரு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டேட்ல ஒரு இன்ஸ்டெபிலிட்டி கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ரியாலிட்டியில சொல்றேன், லிங்க் பண்ண முடியுதா? பேப்பரா பார்க்கும்போது ஒரு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் சிஎம் கூட என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் அவர் மேல ஒரு குற்றமுக்கு சந்தேகப்பட்டா கூட ஒரு 30 நாள்ல விசாரணை இருக்காங்கன்னா போஸ்ட் போயிடும். அவ்வளவு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் தியரட்டிக்கலா இருந்தாலும், பேப்பர்ல அப்படி இருந்தாலும் ரியாலிட்டியில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்ல இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸையும் சிஎம்ஐயும் டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட்டை கான்ஸ்டியூஷன் ஆட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? கான்ஸ்டியூஷனை திருத்துறாங்க, அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. 130th அமெண்ட்மெண்ட் பில், ஆட்டோமேட்டிக் ரிமூவல் ஆஃப் மினிஸ்டர் எப்போ? இஃப் அரஸ்டட் அண்ட் டீடைன்ட் ஃபார் ஜஸ்ட் 30 days. இப்போ சொல்லுங்க, இந்த 130th அமெண்ட்மெண்ட் பில்ல இருக்கிற ப்ராப்ளம் என்ன? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்? பிஃபோர் ட்ரையலா, போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ண உடனே, போலீஸ் ஆக்ஷன் எடுத்த உடனே என்ன ஆகுது? உனக்கு உன் போஸ்ட் என்ன ஆகுது? ஜஸ்ட் 30 டேஸ்க்குள்ள பறி போகுது. பிஃபோர் ட்ரையல், கோர்ட் விசாரிக்கவே இல்லை, 30 டேஸ் கஸ்டடி, 31வது நாள் என்ன ஆட்டோமேட்டிக்கா ரிசைன் ஆயிடுது. அண்ட் இதே விஷயத்தை இன்னொரு ஆங்கில பார்க்கலாம். இவரை சூஸ் பண்ணது யாரு? இவரை இந்த மினிஸ்டர் பதவி சூஸ் பண்ணது யாரு? சிஎம் இருப்பாரா? சிஎம் யாரு? மக்கள் சூஸ் பண்ணவங்களா? அப்போ ஒரு கவர்மெண்ட்டை மக்கள் சூஸ் பண்ணது, அந்த கவர்மெண்டோட முக்கியமான சீஃப் மினிஸ்டர் ஒரு மினிஸ்டர் சூஸ் பண்றாரு. அந்த பதவி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜஸ்ட் ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணவன், ஜஸ்ட் ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ண 30 days 31th டேல வந்து ரிமூவ் ஆயிடும்னா மக்களோட பவர் ஆகுது, குறையுதுல. மக்களோட சிஎம் தனக்கு பிடிச்ச ஒரு மினிஸ்டர் போறாரு, அந்த மினிஸ்டரோட பதவி வந்து ஜஸ்ட் சந்தேகத்தின் பேராலே 1 மாசம் தூக்கிடுவாங்கன்னா மக்களுக்கு பவர் கிடையாதுல்ல. அந்த ஆங்கிள் வச்சுக்கலாம். மூணா பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் மேல இது மிஸ்யூஸ் பண்ணலாம். என்ன சேலஞ்சஸ்? எஸ், அண்ட் மேபி சில பேர் இப்படி யோசிக்கலாம், ஒரு மினிஸ்டர் அரெஸ்ட் பண்றாங்க, 30 டேஸ்க்கு மேல ஜெயிலில் விசாரிச்சுட்டு இருக்காங்க, இவர் அரெஸ்ட் பண்ண கேஸ் கண்டிப்பா தண்டனை வந்து 5 இயர்ஸ்க்கு மேல இருக்குன்னா இவர் போஸ்ட் ஆகுது, ரிமூவ் செய்யப்படுகிறது. இந்த பாயிண்ட்டை ஏன் கான்ஸ்டியூஷன் ஆட் பண்ணணும்? அதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஏன் முக்கியம்? உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆர்டிகல் 75 கிளாஸ் 1 என்ன சொல்லுது? நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யூனியன் மினிஸ்டரா இருக்க, நீ மினிஸ்டரா இருக்கிறது யாரோட பிளஷர்? பிரசிடென்ட் தான் உன்னை அப்பாயிண்ட் பண்ணுவாரு, பிரசிடென்ட் தான் உன்னை ரிமூவ் பண்ணுவார். யார் சொல்றதை பேஸ் பண்ணி? பிரைம் மினிஸ்டர் சொல்றதை கேட்டு. பட் மேலே பார்த்தோம்ல, மேலே பார்த்த சிச்சுவேஷன் படி இந்த மினிஸ்டர் வந்து ஜெயிலில் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவரோட போஸ்ட் ஆயிடுது, ரிமூவ் ஆயிடும் அப்படின்ற பாயிண்ட் கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. நான் புதுசா ஒன்று ஆட் பண்ண போறோம். அப்ப இது வரைக்கும் ஒரு மினிஸ்டர் தூக்கலான்ற பவர் யாருக்கு இருக்கு? பிரசிடென்ட்க்கு மட்டும் இருக்கு. இப்போ அப்படி கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா கூட ஒரு பவர் என்னாகும்? ரிமூவ் செய்யப்படும். அந்த பாயிண்ட் ஆட் பண்ணுவோம்ல, ஆட் பண்றாங்க. ஆர்டிகல் 75. அதே மாதிரி தான் ஆர்டிகல் 164 கிளாஸ் 1. நீ ஒரு ஸ்டேட்ல மினிஸ்டரா இருக்க, உன் மினிஸ்டர் போஸ்ட் அப்பாயிண்ட் பண்றதும் ரிமூவ் பண்றது யாரு? பிளஷர் ஆஃப் கவர்னர். யார் சொல்றதை கேட்டு? சிஎம் சொல்றதை கேட்டு. ஸோ கான்ஸ்டியூஷன் படி ஒருத்தர் மினிஸ்டரா இருக்காரு, அந்த மினிஸ்டர் வந்து ரிமூவ் பண்ணணும்னா ஒன்று பிரசிடென்ட் இல்ல கவர்னர். பட் இப்போ என்ன பண்ண போறோம்? புது பாயிண்ட், ஆட்டோமேட்டிக்கா கூட ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் யாருக்கும்? டெல்லிக்கும் இல்ல, 239 கிளாஸ் 5 தானே. எஸ், டெல்லி கவர்மெண்ட்ல மினிஸ்டரா இருக்கனா, டெல்லியில யார் இருப்பா? லெப்டினன்ட் கவர்னர் இருப்பார், அவர் தூக்குவார். இப்போ டெல்லியா இருக்கட்டும், மற்ற ஸ்டேட்டா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆகிறதுக்கான ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ண போறோம். therefore we have to amend the constitution 130. சொல்றதுக்கு ஓகே இல்ல, பட் அகைன் ரியாலிட்டிக்கு வாங்க. இந்த 130th அமெண்ட்மெண்ட் பில் கான்ஸ்டியூஷன் ஆட் பண்ணிட்டாங்கன்னா எந்த மினிஸ்டர் மேல வேணா ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஒரு 30 நாள் ஜெயில வச்சு அவர் தூக்கிட முடியுமா? அப்ப இந்த பாயிண்ட் எப்படி இருக்கு? கொஞ்சம் ராவா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? அந்த கேஸ் விசாரிக்கலாம். ஒரு இண்டிபெண்டா ஒரு கோர்ட் வச்சு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ பாடின்னு ஒன்று போட்டு அந்த கேஸை ரிவ்யூ பண்ணி அப்புறம் என்ன பண்ணலாம்? போஸ்ட் ரிமூவ் பண்ணலாம். ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் புரியுதுல? மேபி சில பேர் யோசிக்கலாம், அப்பெல்லாம் தேவையில்லை, பவர்ல இருக்கிறவங்க மேல சந்தேகப்பட்ட என்ன பண்ணிடலாம்? போஸ்ட் தூக்கிலாம்னு யோசிக்கலாம். நல்லா யோசிங்க. ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்றோம்னா அரெஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு கன்விக்ஷன். வச்சுங்க, ஒரு ஆள் கன்விக்டட் அர்த்தம், ஒரு கோர்ட் விசாரிக்கணும், ரெண்டு பக்கமும் டிபேட் பண்ணணும், அந்த கன்க்ளூஷன்ல கோர்ட் ஒரு தீர்ப்பு தரும். அந்த தீர்ப்பு என்ன ஆகணும்? அந்த பர்சன் கன்விக்ட் செய்யப்படுவார்கள். அரெஸ்ட் பண்றதுனாலேயே அவங்க என்ன கிடையாது? குற்றவாளி கிடையாது. அப்ப அரெஸ்ட் பண்றதுனாலேயே இவரோட ரைட்ஸ் என்ன கிடையாது? பறிபோக முடியாது. அதான் அதனால யார் சொல்றா? ஆர்டிகல் 21 தானே. வாட் இஸ் ஆர்டிகல் 21? ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஒரு பர்சன் தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் ஹி இஸ் யார்? அவர் யார்? அவரு இன்னோசென்ட் தானே. எஸ், ஸோ அந்த ஆங்கிலையும் வச்சுக்கணும்ல. அப்போ இந்த பாயிண்ட்ல பார்க்காம ரொம்ப சிம்பிளா இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன பண்றாங்க? புதுசா சில ஆர்டிகல் ஆட் பண்றாங்க. ஆர்டிகல் 75ல 5A
ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல 164ல 4A 239AA 5A என்ன சொல்றாங்க சேம் பாயிண்ட் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். நீ ஒரு மினிஸ்டர் உன்னை அரெஸ்ட் பண்றாங்க 30 days ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் பிரைம் மினிஸ்டரோ இல்ல சீஃப் மினிஸ்டரோ இந்த போஸ்ட்டை தூக்கிடலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்கணும். அட்வைஸ் பண்ணலையா? அப்படி அட்வைஸ் பண்ணலாம் பரவாயில்ல, 31வது நாள் ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட் ஆயிடும், ரிமூவ் செய்யப்படும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. 130th amendment bill is getting conflicted with Representation of People Act section 8 class 3. லிங்க் பண்ண முடியுதா? Representation of People Act என்ன சொல்லுது? ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ அவங்க போஸ்ட்டை வந்து தூக்கணும்னா ரிமூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவை? அந்த பர்சன் வந்து கன்விக்டட்னு தீர்ப்பு வரணும். கன்விக்டட்னு தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் அவர் என்ன பண்ண முடியும்? டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். இப்போ கன்விக்ஷனே பண்ணாம ஒரு பர்சனை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது அப்படின்னு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல 8(3)ல இருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகே இல்லை. ஸோ இது வரைக்கும் பேசின எல்லா பாயிண்ட்டுமே இந்த ஆர்டிகலோட பாயிண்ட்ஸ். த நியூ கான்ஸ்டியூஷன் பில், த நீட் ஃபார் ஏ பேலன்சிங் ஆக்ட். ஸோ இந்த ஆர்டிகல்ல என்ன பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோ ஆல்மோஸ்ட் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. பிளஸ் ஆல்சோ இந்த ஆர்டிகலும் போட்டிருக்கல வாட் இஸ் த நியூ பில் டு ரிமூவ் தி பிரைம் மினிஸ்டர், சிஎம் மினிஸ்டர். ஆல்மோஸ்ட் 80% கவர் பண்ணிட்டேன். சில பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு ஆர்டிகல்லையும். அது என்ன ரீசன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பிளனேஷனோட அந்த ஃப்ளோ இருக்கும்ல, அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் பண்ணுற சில பாயிண்ட்ஸ் மட்டும் மிஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை உங்களுக்கு படிச்சா புரிஞ்சிடும். ஒருவேளை இந்த ஆர்டிகல் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் மெசேஜ் பண்ணுங்க. உங்க டவுட் பெருசாக இருந்துச்சுன்னா அடுத்த கிளாஸ்லேயே தனியாக ஆட் பண்ணிடுறேன். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் சொல்கிறேன். அந்த கேஸை டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் டாபிக்குள்ளே போகலாம். ரொம்ப பழைய கேஸ், 1950s கேஸ், ரோமேஷ் தாப்பர் கேஸ். ரோமேஷ் தாப்பர் வந்து ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணார். அந்த பேப்பர் பேர் வந்து கிராஸ் ரோட். ஒரு மேகசின் வச்சுக்கலாம், ஒரு ஜர்னல். பட் இந்த பேப்பர் எழுதிட்டு எல்லாமே பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இந்த பேப்பர் என்ன பண்ணிடலாம்? பிளாக் பண்ணிடலாம், பேன் பண்ணிடலாம் சொல்லிட்டு கவர்மெண்ட் பேன் பண்ணிடுது. ரமேஷ் தாப்பர் என்ன பண்ணுவாரு? கேஸ் போடுவார்ல, கேஸ் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுச்சு, ஒரு மேகசின்றது என்னது? பிரஸ் தானே. ஒரு பிரஸ் ஃப்ரீடமை நம்ம பேன் பண்ண முடியாது. என்ன ரீசன்? ஆர்டிகல் 19 class 1 ஏ தானே. ஆர்டிகல் 19 class 1 ஏல என்ன இருக்கு? எல்லாருக்குமே தனக்கு பிடிச்ச விஷயத்த பேசுறதுக்கும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் உரிமை இருக்கு. அடிப்படை உரிமை தானே. ஃப்ரீடம் டு ஸ்பீக் அண்ட் எக்ஸ்பிரஸ் தானே. அப்ப இந்தியாவோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பிரஸோட ஃப்ரீடமும் உள்ள இருக்கு. ஸோ பிரஸோட வாய்ஸை பேன் பண்ண முடியாது. அடுத்து பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கேஸோட அந்த ரெவல்யூஷனரி புரியுதா? இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் எப்போ வந்துச்சு? 1950s தானே. அப்ப 1950sலயே சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிடுச்சு, இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் ஜெர்னலிஸ்ட்டை ஷீல்டு பண்ணுது, பாதுகாக்குது. அண்ட் இந்தியாவோட டெமோக்ரஸி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எது முக்கியம்? கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கணும், கிரிட்டிசிசம் முக்கியம். கவர்மெண்ட் பாலிசியை டிபேட் பண்ணணும், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லணும். இது யாருக்கு இருக்கு? இந்த ரைட்ஸ் எல்லாமே பிரஸ் ஃப்ரீடத்துக்கு இருக்கு. இப்போ லிங்க் பண்ண முடியுதா? 1950sல சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரேஷன்ல ஒரு கேஸ்ல கொடுத்த தீர்ப்பு ரியாலிட்டியில ஃபாலோ பண்றோம்னு பார்த்தா ஃபாலோ பண்ணல. அதுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள் இப்போ நடக்கிற கேஸ். 1950sல பார்த்த சேம் ரமேஷ் தாப்பர் கேஸ் பார்த்தோம்ல, அந்த ஃபேமிலியோட ரிலேட்டிவ் கரண் தாப்பர் இப்போ 2025ல அதே சேம் தீம்ல இவர் கவர்மெண்ட் எதிர்த்து பேசுறாரு. அப்ப இந்தியாவோட ஒற்றுமைக்கு எதிராக பேசுறாரு. ஒரு இன்டர்வியூ என்ன பண்ணணும்? நம்ம பேன் பண்ணணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காங்க. சோ திஸ் இஸ் தி ரியல் இந்தியா. 1950sல கொடுத்த தீர்ப்பை 2025 வரைக்கும் நம்மளால ரியாலிட்டியில கொண்டு வர முடியல. பிரஸ் ஃப்ரீடம் இன்னும் ரியாலிட்டியில வரல. இது 2025லயே பிரஸோட ஃப்ரீடம் டிஸ்டர்ப் பண்ணது நிறைய கேஸ் இருக்கு. பட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்ட ரெண்டு முக்கியமான ஆட்கள். ஒன்னு பார்த்தாச்சு, கரண் தாப்பர் பார்த்தோமா. இன்னொரு ஆள் யாரு? அடிக்கடி பார்த்திருப்பீங்க, சித்தார்த் வரதராஜன். இவர் யாரு? இந்த வயர் மேகசின் இருக்குல்ல, ஆன்லைன் மேகசின், அதோட எடிட்டர். இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காங்க. என்ன ரீசன்? கரண் தாப்பரோட இன்டர்வியூ எப்படி இருக்கு? இந்தியாவோட செக்யூரிட்டி டிஸ்டர்ப் பண்ணுது. சித்தார்த் வரதராஜன் அவரோட ஆன்லைன் மேகசின்ல வயர்ல பப்ளிஷ் பண்ண சில ஆர்டிகல்ஸ் இந்தியாவோட ஒற்றுமை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ சித்தார்த் வரதராஜனையும் கரண் தாப்பரையும் என்ன ரீசனுக்கு அரெஸ்ட் பண்றாங்க? செடிஷன் தானே. வாட் இஸ் செடிஷன்? ரொம்ப சிம்பிள். உங்களோட வார்த்தைகள் வந்து கவர்மெண்ட்டை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு, கவர்மெண்ட்டை குறை சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க பண்ணது செடிஷன். என்ன பண்ணலாம்? அரெஸ்ட் பண்ணலாம், லைஃப் முழுக்க ஜெயில இருக்கலாம். பயங்கரமான ரூலா இருக்குல்ல. யார் கொண்டு வந்தா? 1870sல பிரிட்டிஷ் கொண்டு வந்த ரூல். லிங்க் பண்ண முடியல. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போ எல்லா தலைவர்களும் நேரு, பட்டேல், காந்தி எல்லாரும் என்ன பண்றாங்க? கவர்மெண்ட் எதிர்த்து பேசுறாங்க. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கிறதுக்கான ஒரு லா. யோசிக்க முடியுதா? 1870sல பிரிட்டிஷ் போட்ட ஒரு லா வந்து ஒரு செக்ஷன் வந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணப்படுது. இப்போ ரீசெண்டா 2022ல தான் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லுச்சு. இந்த செக்ஷன் 124A, அதாவது செடிஷன் யாராவது பண்றாங்கன்னா, அதாவது செடிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்ஷன் 124A பயன்படுத்தி நிறைய பேர் வேணும்னே அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுது. சில பேர் சும்மா ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க, ஃபேஸ்புக்ல ட்வீட் பண்ணிருப்பாங்க, அது ஒரு காரணம் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஹெட் பண்றாங்கன்னு சொல்லி, கவர்மெண்ட் டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. அப்ப அந்த செக்ஷன் வந்து இட் இஸ் நாட் கான்ஸ்டிடியூஷனல். உடனடியா இந்த செக்ஷனை ரிமூவ் பண்ணுங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு? ஓகே, செடிஷன் செக்ஷன் என்ன பண்ணிடலாம்? ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ லிங்க் பண்ண முடியுதா? செக்ஷன் 124A ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் எப்படி கரண் தாப்பரையும் சித்தார்த்தையும் போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்ல முடியும்? என்ன காரணத்துக்கு? உங்களோட பேச்சு வந்து டிஸ்டர்பா இருக்கு, இந்தியாவோட இன்டெகிரிட்டிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுன்னு எப்படி கூட முடியும்? என்ன ரீசன்னா இந்த வார்த்தை தான் தூக்கிட்டாங்களே தவிர இதுக்கு பதில் புதுசா பாரதிய நியாய சன்ஹிதா, சிம்பிளா BNS தானே. இந்த நியூ ரூல் புக்ல இந்த வார்த்தை பயன்படுத்தல தவிர வேற ஒரு ஆங்கிள் சொல்லியாச்சு. யோசிக்க முடியுதா?
பழைய புக்கில் செக்ஷன் 124A தான் இது செடிஷன். இப்போ தூக்கியாச்சு. தூக்கிட்டு புது புக்கில் நியூ ரூல் செக்ஷன் 152 என்ன பண்ணிட்டாங்க? ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு? நீங்க பேசுறது கவர்மெண்ட்டை கண்டெம்ட் பண்ணுச்சுன்னா தட் இஸ் செடிஷன் அரெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த கவர்மெண்ட் வார்த்தை தூக்கிட்டு நியூ செக்ஷன்ல பிஎன்எஸ்ல இந்தியாவோட சாவரனிட்டிக்கு, இந்தியாவோட இன்டெகிரிட்டிக்கு, இந்தியாவோட யூனிட்டிக்கு இதை டிஸ்டர்ப் பண்றதுன்னு பேசினீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணலாம், லைஃப் டைம் இம்ப்ரெசன் பண்ணலாம். டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது செடிஷன் ரிமூவ் பண்ண மாதிரி தெரியுது. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா அந்த ஓல்டு செக்ஷனோட இதெல்லாம் ஸ்ட்ராங். என்ன ரீசன்? டெஃபினேஷன் பெருசாயிடுச்சு. இந்தியாவோட சாவரனிட்டினா எதனா வச்சுக்கலாம், இந்தியாவோட யூனிட்னா எதனா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆச்சு அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்லயாச்சு கவர்மெண்ட்டை ஹர்ட் பண்ணிங்கன்னா அரெஸ்ட் பண்ண சொல்லியாச்சு. கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சு. பட் இப்போ என்னாச்சு? வைடர் ஆயிடுச்சுல, எல்லாமே அடங்கும். நாளைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், பாகிஸ்தான் கூட சண்டை போடாதீங்க, காஷ்மீர் மக்களோட ரைட்ஸை நீங்க மதிக்கணும், நான் ட்வீட் போடுறேன்னா என்ன பண்ணலாம்? என்னுடைய ஆல்டர்னேட்டிவ் வாய்ஸ், என்னோட டிசென்ட் வாய்ஸை என்ன மாத்திரலாம்? இந்தியாவை டிஸ்டர்ப் பண்றாரு, அவரு இந்தியாவோட சாவரனிட்டி டிஸ்டர்ப் பண்றாரு, செக்யூரிட்டி பிரச்சனை பண்ணி அரெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல சித்தார்த் கேஸும் சரி, தாப்பர் கேஸும் சரி, ரெண்டு பேரோட இஷ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் சேம். ஒன்று சில இன்டர்வியூல மூடி திட்டிருப்பாங்க, கரண்ட் தாப்பர் கிடையாது. வந்தவங்க அவங்க ஒப்பீனியன் பேசியிருப்பாங்க, அவங்க ஒப்பீனியன்ல மூடி திட்டிருக்கலாம். எப்படி உங்களோட இன்டர்வியூல ஒரு பிரைம் மினிஸ்டர் திட்ட முடியும்? அப்ப இது வந்து நாட்டுக்கு விரோதமானது. போலீஸ் என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க. அடுத்து இந்த ஒயர் பேப்பர்ல சித்தார்த் என்ன பண்றாரு? நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதுறாரு காஷ்மீர் பத்தி, ஆபரேஷன் சிந்தூர் பத்தி. அண்ட் எல்லா நியூஸ் பேப்பரும் கவர்மெண்ட் என்ன யோசிக்குதோ அதே மாதிரி எதுவும் அவசியம் கிடையாது. பவர் என்ன பண்ணிட்டாங்க? இல்ல ஆபரேஷன் சிந்தூரை தப்பா சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணலாம், சம்மன் பண்ணலாம். இதான் இஷ்யூ. ஸோ அகைன் ரிவிஷன் பண்ணலாமா? செக்ஷன் 152 என்ன சொல்லுது? எப்போ நீங்க பண்ணது குற்றமாகுது? உங்களோட பேச்சு வந்து பிரிவினை உருவாக்குது, செசஷன் உருவாக்குது, இல்ல கலவரத்தை உருவாக்குது, ஆர்ம்டு ரெபிலியன் உருவாக்குது, ஆர்ம்டு ரெபிலியன் ஆயுத போராட்டத்தை உருவாக்குது, இல்ல அண்டர்கிரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் உருவாக்குது, இல்ல இந்தியாவோட சாவரனிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி கேள்வி கேட்காது அப்படின்னா உங்க மேல செக்ஷன் 152 பாயும், உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். சோ இது வரைக்கும் என்ன பேசியிருக்கோம்? கரண் தாப்பர்னு ஒரு ஆளு ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு. அந்த இன்டர்வியூல வந்த மக்கள் வந்து தனக்கு பிடிச்ச ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அந்த ஒப்பீனியன் எப்படி இருக்கலாம்? டிசென்ட் வாய்ஸா இருக்கலாம், தனக்கு பிடிக்காம திட்டி இருக்கலாம். பட் அதை வந்து நேஷனல் செக்யூரிட்டி லிங்க் பண்ணி போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறது தப்பு தானே? நம்மளோட டிசென்ட் வாய்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு நேஷனல் செக்யூரிட்டில. அடுத்த பார்த்தோம் ஈவன் செடிஷன் ரூலை இப்போ தூக்குனாலும் அதுக்கு ஈக்குவலா அதோட வைடர் ஆங்கிள், வைடர் பெர்ஸ்பெக்டிவ்ல நியூ பிஎன்எஸ் ரூல்ல ஆட் பண்ணியாச்சு. அப்போ ஓல்டு லாவோட இந்த செக்ஷன் எப்படி இருக்கு? இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு, டெஃபினேஷன் வேகா இருக்கு. அப்போ சிம்பிளா சொல்லணும்னா ஓல்டு செக்ஷன் 124 எதுன்னு பார்த்தோம், 124A நியூ செக்ஷன் 152 தானே எதுல? பிஎன்எஸ்ல. இது ஐபிசின்றது பழைய ரூல் புக், இப்போ நியூ நேம் என்னது? பிஎன்எஸ். ஸோ செக்ஷன் நம்பர் தான் மாத்திட்டாங்களே தவிர 3 பாயிண்ட் அப்படியே சேம். என்ன சொல்ல புரிஞ்சா? ஐபிசி ரிமூவ் பண்ணிட்டு பாரதிய நியாய சம்ஹிதா அப்படின்னு புதுசாக வந்து புது ரூல் புக் வந்ததுக்கு அப்புறமும் ஃபர்ஸ்ட் நடந்த சேம் 3 பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறமும் இது குறையல, செடிஷன்ல அரெஸ்ட் பண்றது குறையல. எப்படியா இருக்கு? விச் மீன்ஸ் ரெண்டு கேரக்டரும் சேம் தானே. எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஐபிசியை விட இப்ப இருக்கிற செக்ஷன் இருக்கு, லாங்குவேஜ் ப்ராடரா இருக்கா? நேஷனல் செக்யூரிட்டின்ற வார்த்தையில எதனா அடைக்கலாம், யாரு பேசுறது குற்றம் சொல்லி கூட கேஸ் பண்ண முடியும். லாங்குவேஜ் பிகம் வைடர், ப்ராட் லாங்குவேஜ். ஈவன் ஒரு ஆர்டினரி பர்சன் கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா அந்த கிரிட்டிசைசேஷனையும் கேஸை மாற்ற முடியும். லாங்குவேஜ் பெருசாயிடுச்சு, பனிஷ்மெண்ட் எப்படி ஆயிடுச்சு? ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, ஹார்ஷ் பனிஷ்மெண்ட், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். அண்ட் சேம் யார் அரெஸ்ட் பண்றாங்க? அதே டார்கெட் ஆடியன்ஸ், ஜேர்னலிஸ்ட், ஆக்டிவிஸ்ட், அப்போசிஷன் பார்ட்டி இல்ல அப்போசிஷன் வாய்ஸஸ். அப்போ 124 இருக்கும்போது என்ன பாயிண்ட்ஸ் பேசணுமோ அதுக்கு ஈக்குவலான பாயிண்ட்ஸ் தான் இப்போ இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு டிசென்ட் வாய்ஸ் பேசுறீங்க, கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுறீங்க, செக்ஷன் 152 படி போலீஸ் ஆக்ஷன் எடுக்கும். கரெக்டா இதான ப்ராசஸ். பட் ரியாலிட்டியில பார்த்தா இது பேப்பர் இது. பட் ரியாலிட்டியில பார்த்தனா போலீஸ் ஆக்ஷன் ஏன் எடுக்கிறாங்கன்னா மக்கள் கிட்ட பயத்தை ஏற்படுத்துறதுக்கு. என்ன சிம்பிளா சொல்லணும்னா, நீ ஏதோ ஒரு விஷயம் தப்பா பேசியிருக்க, என்ன பண்ணு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, வாரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லு. யோசிக்க முடியுதா? உங்க மேல கேஸ் போட்டா இந்த கேஸ் நடத்துறதுக்கான ஃபீஸ் இருக்குல்ல, ஃபீஸ், அதுக்கான டாக்குமெண்ட் ரெடி பண்றது, டிராவல் சார்ஜ், ஃபுட் சார்ஜ், லாட்ஜ் சார்ஜ், அடிக்கடி கோர்ட்டுக்கு வர டேட்ஸ், என்ன ஆகுது? உங்களுடைய ஜஸ்டிஸ் வாங்குறதுக்கு, நீங்க பேசுறது கரெக்ட்னு சொல்றதுக்கு இவ்வளவு காசு ஆகுது இல்ல? ஒரு ஆர்டினரி பர்சனால இவ்வளவு விஷயத்துக்கு வெயிட் பண்ணி காசுல பண்ண முடியுமா? அப்போ ஜஸ்டிஸ் என்ன மாறிடுச்சு? ஒரு லக்ஸரி பொருளா மாறிடுச்சு. நீங்க பண்ண தப்பு இல்லைன்னா அதை ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட பேக்கப்ல நிறைய விஷயம் தேவைப்படுது. இன்ஃபேக்ட் இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ கரண் தாப்பர், சித்தார்த் வரதராஜன் இவங்களை போலீஸ் என்ன பண்ணுது? சம்மன் பண்ண சொல்லுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாரு. பட் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நாங்க வரோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, என்ன காரணத்துக்கு கூப்பிடுறீங்க? நாங்க பண்ண குற்றம் என்ன? அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. என்ன காரணத்துக்காக எங்களை கூப்பிடுறீங்க, அரெஸ்ட் பண்ண போறீங்க? உங்களுக்கு தெரியும் தானே, நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்ற காரணத்தை எஃப்ஐஆர் என்ன பண்ணி ஆகணும்? கொடுத்தாகணும்ல. பட் ஒரு வாரமா எஃப்ஐஆரே தரல. ஸோ இது வரைக்கும் பேசின எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த ஆர்டிகலோட பாயிண்ட்ஸ் தான். ஆகஸ்ட் 26 பேப்பர் இருக்குல்ல, ஆகஸ்ட் 26 2025 ஹெட்டிங் படிக்கலாம். தி டேஞ்சரஸ் வயரிங் டுகெதர் ஆஃப் ஏ கான்ஸ்பிரசி. ஹெட்டிங் தெரியல உங்களுக்கு? harass and punishment, someone's the consequences, back again in sheep's clothing. பழசு போயிட்டு புதுசு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் போயிட்டு கவர் பண்ணியாச்சு. ஃப்ரீ டைம்ல படிச்சு பாருங்க. இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த ஆர்டிகல் பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிட்டன் பார்க்கலாம், யூகே பார்க்கலாம். யூகேல இந்தியா மாதிரி பார்லிமெண்ட்டும் இருக்கு, சுப்ரீம் கோர்ட், ஜுடிஷியரி இருக்கு. ரெண்டு பேர்ல யாருக்கு அதிக பவர்னா பார்லிமெண்ட் தான். பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம். ஸோ பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம் என்ன அர்த்தம்? பார்லிமெண்ட் ஒரு லா போட்டுச்சுன்னா அது யாரும் கேள்வி கேட்க கூடாது. என்ன ரீசன்? பார்லிமெண்ட்ல யார் இருக்கா? நாம தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஓட்டு போட்டு நமக்கு பிடிச்சாலும் என்ன பண்றோம்?
பார்லிமெண்ட் அனுப்புறோம். இப்போ பார்லிமெண்ட்ல இருக்கிற எல்லா எம்பிஸும் யாரோட ஆளு? மக்களோட ஆளு. அப்போ மக்களோட பிரதிநிதி என்ன பண்ணுவாங்க? பார்லிமெண்ட்ல உட்காந்து ஒரு லா போட்டாங்கன்னா, லாவை டிஸ்கஸ் பண்ணி டிபேட் பண்ணி உருவாக்குறாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். அப்போ பார்லிமெண்ட்டுக்கு சுப்ரீம் பவர் தரதுன்னு அர்த்தம், மக்களுக்கு ஃபுல் பவர் தரதுன்னு அர்த்தம். இது யாரோட ஐடியா? யூகே ஐடியா. ஸோ பார்லிமெண்ட்ரி சூப்ரமசி. ஸோ வாட் இஸ் தி மெயின் ஐடியா இல்லை ஃபிலாசபி பிஹைண்ட் திஸ்? ஒரே விஷயம் தான். பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கிற ஆட்கள் யாரு? மக்கள் சூஸ் பண்ணாலும் மக்கள் சூஸ் பண்ணாலும் தனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. அதான் ஐடியா. பட் இந்த விஷயத்த இது அப்படியே என்ன பண்ண முடியாது? இந்தியாவில் அப்ளை பண்ண முடியாது. யோசிக்க முடியுதா? என்ன ரீசன்? இந்தியாவோட சொசைட்டி எப்படி இருக்கு? கேஸ்ட் பேஸ்ட் இருக்கு, ரிலிஜன் பேஸ்ட் இருக்கு, ஜெண்டர் பேஸ்ட் இருக்கு. யோசிக்க முடியுதா? முக்காவாசி மக்களுக்கு கேஸ்ட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கேஸ்ட் கரெக்ட்னு யோசிப்பாங்க. ஹிந்து மெஜாரிட்டி மக்கள் அதிகமா இருப்பாங்க. மேல் டாமினேஷன் இருக்கலாம். அதெல்லாம் இந்தியா. அப்ப இந்த மாதிரி மிக்ஸ்டப்பா இருக்கிற சொசைட்டில மிக்ஸ்டப்னா புரியுதா? ரிலிஜன் மீன்ஸ் இருக்கு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், ஜெயின்ஸ், புத்திஸ்ட். ஜெண்டர்னா மேலு, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டர். கேஸ்ட்னா ட்ரைபல்ஸ், மார்ஜினல் கேஸ்ட். லாங்குவேஜ்னா ஒரு 100 பேர் பேசுற லாங்குவேஜ் இருக்கு. மெஜாரிட்டி பேசுற ஹிந்தி லாங்குவேஜ் இருக்கு, தமிழ் லாங்குவேஜ் இருக்கு. இவ்வளோ டைவர்சிட்டியா இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம ஓட்டு போட்டு நம்ம பிடிச்சாலும் என்ன பண்றோம்? பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறோம். அப்போ பார்லிமெண்ட்ல இருக்கிற மக்களும் பார்க்க எப்படி இருப்பாங்க? அதே கேஸ்ட் பேஸ்ட் இருப்பாங்க. ஹிந்து மெஜாரிட்டி நிறைய பேர் இருப்பாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் மதிக்காத ஆட்கள் இருப்பாங்க. யோசிக்க முடியுதா? யூகே போனீங்கன்னா யூகே இருக்கிற முக்காவாசி மக்கள் ஒரே மாதிரி மக்கள். அப்போ அங்க ஒரு எம்பி இருக்காருன்னா ஆல்மோஸ்ட் யூகே மக்களுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கலாம். ஒரு லிங்க் பண்ண முடியுதுல? இந்தியன் சொசைட்டிக்குள்ளேயே நிறைய இன்இக்வாலிட்டி இருக்குன்னா கேஸ்ட் பேஸ் செப்பரேஷன் இருக்கு, ரிலிஜியஸ் பேஸ் செப்பரேஷன் இருக்கு, ஜெண்டர் வயலன்ஸ் இருக்கு. இவ்வளோ டைவர்சிட்டி ஆப்ரேஷன் இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து இந்த மக்கள் கேஸ்ட்டை விரும்புகிற மக்கள், ரிலிஜனை விரும்புகிற மக்கள் அவங்க ஒரு பார்லிமெண்ட்டை சூஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா கரெக்டானு சொல்ல முடியாதுல்ல? யோசிக்க முடியுதா? ஈவன் நம்ம ஊர் பார்லிமெண்ட்லயும் நம்ம மக்கள் தான் ஓட்டு போட்டு சூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க யாரு? ரெப்ரஸன்டேட்டிவ் சொசைட்டி தானே. ஒருவேளை மக்கள் என்ன பண்ணலாம் ஃபியூச்சர்ல? எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓகே? எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சது யாரு? பிஜேபி. பிஜேபி ஐடியா என்ன? ஹிந்து மெஜாரிட்டி. எந்த லாங்குவேஜ்? ஹிந்தி லாங்குவேஜ். அப்ப பார்லிமெண்ட் முழுக்க யார் இருப்பா? ஹிந்து ரிலிஜனுக்கு மெஜாரிட்டியா இருக்கும். ஹிந்தி பேசுறவங்க அதிகமா இருப்பாங்க. அப்ப இந்த பார்லிமெண்ட் ஒரு லா உருவாக்குச்சுன்னா எல்லா மக்களுக்கும் லா இருக்குமா? மார்ஜினல் கம்யூனிட்டிஸ்க்கு அந்த லா ஒர்க் அவுட் ஆகுமா? டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பீப்புளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகாதுல. இது யாரும் யோசிக்கிறா? இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை உருவாக்குன இந்தியாவோட லீடர்ஸ் அவங்க தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ரூல் பண்ணது யாரு? யூகே, பிரிட்டன் தான். அவங்க கொண்டு வந்தது பார்லிமெண்ட் தான். பட் ஓகே, இந்தியாவில் பார்லிமெண்ட் இருக்கட்டும். பட் பார்லிமெண்ட் செக் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கிடலாம். பார்லிமெண்ட் எப்படி இருக்கலாம்? எல்லா டைமும் எல்லா மக்களையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு ஈக்குவலான லாவை உருவாக்கணும் அவசியம் கிடையாது. தப்பா கூட போகலாம். அப்ப மக்கள் ஓட்டு போட்டு சூஸ் பண்ண எம்பிஸே அப்படி இருக்கலாம்னா எலெக்ஷன் கமிஷன், கலெக்டர், இல்லைன்னா உங்க ஸ்கூல்ல இருக்க டீச்சர், இல்லைன்னா உங்களோட ஹஸ்பண்ட், இல்ல போலீஸ் ஸ்டேஷன், இந்த எல்லா நிறுவனத்திலையும் இருக்கிற மக்கள் சரியா இருப்பாங்க சொல்ல முடியாது. என்ன பண்ணலாம்? ஒரு ரூல்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், எல்லா மக்களுக்கும் அடிப்படையா சில உரிமைகள் உண்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். யார் எந்த வேலை பண்ணாலும், எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், பார்லிமெண்டா இருக்கட்டும், இல்ல கலெக்டரா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல் டீச்சரா இருக்கட்டும், நீங்க எந்த வேலை பண்ணாலும் அந்த அடிப்படை உரிமை மீறுதுன்னா நீங்க போட்டலாம், நீங்க பண்ண ஆக்ஷன் அது தப்புன்னு யார் சொல்லுவா? கான்ஸ்டியூஷன் சொல்லும். யார் வழியா சொல்லும்? கோர்ட் வழியா சொல்லும். நீங்க பண்ண முடியுதா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம விஷயம் தான் பண்றோம். அப்ப இந்தியாவில் பார்லிமெண்ட்டும் இருக்கு, கான்ஸ்டியூஷனும் இருக்கு. யாருக்கு அதிகமான பவர்? கான்ஸ்டியூஷன். என்ன ரீசன்? இந்தியா கண்ட்ரி டைவர்சிட்டி கண்ட்ரி, மிக்ஸ்டு பாப்புலேஷன். பார்லிமெண்டால எல்லா மக்களுக்கும் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு உமனை நீங்க ரேப் பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் பனிஷ்மெண்ட் 7 years. மினிமம் பனிஷ்மெண்ட். ரேப் வேணாம், ஹராஸ்மெண்ட் வச்சுக்கலாம். ஹராஸ்மெண்ட். அதே நீங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஹராஸ் பண்ணீங்கன்னா, ஒரு லா கொண்டு வந்தாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் ஹராஸ் பண்ணீங்கன்னா 2 years தான் பனிஷ்மெண்ட். ஏன் கம்மியா இருக்கு? டிரான்ஸ்ஜெண்டரோட ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட்ல கிடையாது. அப்ப இந்தியன் பார்லிமெண்ட் மக்கள் ஓட்டு போட்டு வந்திருந்தாலும் அந்த பிரதிநிதி எல்லாருக்குமான வாய்ஸா இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எல்லா மக்களுக்குமான ஒரு வாய்ஸா ஒரு புக் ரெடி பண்ணிடலாம். தட் இஸ் கான்ஸ்டியூஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரூல் புக். அப்ப யார் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் கோர்ட் என்ன பண்ணும்? ஜுடிஷியரி ரிவ்யூ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஒரு ஆள் அரெஸ்ட் பண்றாங்க, இந்த ஆக்ஷன் சரியா? கோர்ட் என்ன பண்ணும்? ஜுடிஷியரி ரிவ்யூ பண்ணும். எதை வச்சு? ரூல் புக் வச்சுக்கிட்டு. இப்போ கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான காரணமே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கான்ஸ்டியூஷன் படி தப்பு. ஸோ நீங்கள் பண்ணது தப்பு. ஐடியா புரிஞ்சுல? இதுக்கு பேர் என்ன? கான்ஸ்டிடியூஷனல் சூப்ரமசி. கரெக்டா? இந்தியாவில் பார்லிமெண்ட் இருக்கு. பார்லிமெண்ட் என்ன பண்ணுது? நமக்கான லா உருவாக்குது. அந்த லா தான் ஃபாலோ பண்றோம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பார்லிமெண்ட் லா போடும், நம்ம ஸ்டேட்டுக்கு சட்டமன்ற லா போடும். பட் அந்த லா எப்படி இருக்கலாம்? தப்பா இருக்க வாய்ப்பு உண்டு. ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்கலாம். அந்த லா ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு ரூல் புக் தேவை. அந்த ரூல் புக் தான் என்னது? கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் பார்லிமெண்டா இருக்கட்டும், சட்டமன்றமா இருக்கட்டும், எல்லாம் என்ன பண்ணும்? லாவை கிரியேட் பண்ணும். அப்ப நீங்க உருவாக்குற லா கான்ஸ்டியூஷன் பேஸ் இருக்கா? யார் செக் பண்றா? ஜுடிஷியல் ரிவ்யூவா? அண்ட் மேபி சில பேருக்கு இது பிடிக்காது. சில பேர் யாரு? சில கவர்மெண்ட் பிடிக்காது. அதே எப்படி பார்லிமெண்ட் இருக்கிற ஆட்கள் நாங்க மக்கள் சேர்ந்து மக்கள் சூஸ் பண்ணது. இந்த ரூல் புக்லாம் 1950s உருவாக்குற ரூல் புக். 2020 ஆயிடுச்சு. எல்லாம் பழசா இருக்கும். எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸே தூக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. எதுக்கு? கான்ஸ்டியூஷனை தூக்கிட்டா யாருக்கு கெத்தாயிடுவாங்க? பார்லிமெண்ட் தான் கெத்து. பார்லிமெண்ட் தான் சூப்ரமசி. எனக்கு பிடிச்ச எந்த லா வேணா போடலாம். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷனல் சூப்ரமசி இருக்கிற வரைக்கும் தான் எல்லா மக்களோட வாய்ஸும் கேட்கும், குறைஞ்சபட்சம் கேட்கும். இது யார் முடிவு பண்றா? கான்ஸ்டியூஷன் ரூல் புக்கை உருவாக்குன கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. கரெக்ட்? என்ன படிச்சிருக்கோம்? எல்லா பர்சனும் தெரிஞ்சது தான். ஜஸ்ட் ரிவிஷன் பண்றேன். அண்ட் மேபி சில பேருக்கு இப்படி யோசிக்கலாம், 1950s உருவாக்குன ஒரு ரூல் புக் 2025 எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சில பேர் யோசிக்கலாம். ஆக்சுவலா கான்ஸ்டியூஷன் புக்ன்றது ஒரு கிளாசிக். எல்லா ரூல்ஸ் இருக்காது, கிளாசிக் ரூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி. எல்லாரும் ஈக்குவலா பார்க்கணும். அப்ப இந்த ஐடியா எப்படி இருக்கும்? 2100 கூட அக்செப்ட் பண்ணலாம்ல. நாளைக்கே
2 குரூப் ஆஃப் பீப்புளை கவர்மெண்ட் வேற மாதிரி பாக்குதுன்னா என்ன பண்ணலாம்? கோர்ட்ல கேஸ் போட்டு ஆர்டிகல் 14 என்ன ஆகுது? வயலேட் ஆகுது. ஈக்குவாலிட்டியே பார்க்க மாட்டேங்குது. அந்த ஆக்ஷன் என்ன பண்ணிடலாம்? தப்புன்னு சொல்லிடலாம். அப்போ கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற முக்கியமான ஐடியாஸ் எல்லாமே கிளாசிக் ஐடியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஒரு இண்டிவிஜுவலுக்கு வாழ்றதுக்கு உரிமை இருக்கு, லிபர்ட்டிக்கு உரிமை இருக்கு. அப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து அரெஸ்ட் பண்றாரு ஒரு ஆளை, இண்டிவிஜுவலை, எந்த காரணம் சொல்லாம என்ன பண்ணலாம்? ஏன்னா நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 21. ஸோ அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ 1950 போட்ட பாயிண்ட்ஸ் என்ன ஆகுது? இப்போ யூஸ் ஆகுதுல. அன்னைக்கு கூட என்ன பண்ணுவாங்க? ஜுடிஷியரி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. காலத்துக்கு ஏற்ப மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் எப்படி பார்க்கலாம்னு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் பார்க்கறதுக்கு 1950s மாதிரி இருந்தாலும் இட் இஸ் ஏ லிவிங் டாக்குமெண்ட். இப்போ வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஆன்சர் அதால் தர முடியுது. என்ன ரீசன்? ஒரு ஐடியாஸ் எல்லாம் கிளாசிக்கா இருக்கு. கிளாசிக் மீன்ஸ் பீப்பிள் பேஸ்ட் இருக்கு. மக்களோட ரைட்ஸ் ஸ்ட்ராங்கா பாதுகாக்குது. அதனால அல்டிமேட். ஸோ இந்த காரணத்துக்காக நம்ம யூகே ஃபாலோ பண்ணாம என்னதான் பார்லிமெண்ட் லா போட்டிருந்தாலும் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும்? அதை ரிவ்யூ பண்ணும். கரெக்டா? இப்போ ஆர்டிகல் போகலாம். இது பேசிக்ஸ். இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாம். அப்போ இது வரைக்கும் பேசினதை இப்படி சொல்லாம பாருங்க. இந்தியன் பார்லிமெண்ட் போடுற லாவை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? சேலஞ்ச் பண்ண முடியும். எங்க? கோர்ட்ல. என்னன்னு சொல்லி அந்த லாவில் தப்பு இருக்குன்னு சொல்லலாம். எதை பேஸ் பண்ணி? கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி. கரெக்டா? பட் இப்போ என்ன கண்டெக்ஸ்ட்னா இந்த காலகட்டத்தில் பார்லிமெண்ட் எந்த லா போட்டாலும் எல்லா லாயும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? கோர்ட்ல கேஸ் கொடுத்துறோம். லிங்க் பண்ண முடியுதா? பார்லிமெண்ட் ஒரு லா தப்பா போட்டுச்சுன்னா கேஸ் போடுறது ஓகே. பட் இப்போ எப்படி இருக்குன்னா எல்லா லாஸுமே கேஸ் போடுறோம்னா என்ன ரீசனா இருக்கும்? ஒரு 3 ரீசன் வச்சுக்கலாம். என்ன பாயிண்ட் புரியுதுல? இந்த காலகட்டத்தில் பார்லிமெண்ட் போடுற எல்லா லாஸையும் என்ன பண்ணிடுறோம்? எடுத்துட்டு போயிட்டு இல்ல தப்பா இருக்கு என்ன பண்ணிடுறோம்? கேஸ் கொடுத்துறோம். ஏன் கொடுக்குறோம்? ஒரு 3 ரீசன். ஃபர்ஸ்ட் வந்து உண்மையாவே கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல கொண்டு வர எந்த லாவுமே என்ன கிடையாது? கான்ஸ்டியூஷனுக்கு சரியா இருக்கா, கான்ஸ்டிடியூஷனுக்கு சரியா இருக்கான்னு அனலைஸ் பண்ணாமலே இருந்துடுறாங்க. அப்ப எல்லா லாவும் என்ன ஆகுதுன்னா இன்டெரக்டா கான்ஸ்டியூஷன்ல போட்டுருக்கிற மக்களோட ரைட்ஸ் என்ன பண்ணுது? வயலேட் பண்ணுது. வேற வழியே கிடையாது. ரைட்ஸை வயலேட் பண்ணிச்சுன்னா கேஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் என்ன ஆகுது? போல்ட் பண்ணுவாங்க. இது ஒரு ரீசன். ரெண்டாவது, ஒரு ஆளுங்கட்சி ஒரு லா உருவாக்குது. எதிர்கட்சி என்ன பண்ணும்? வேணும்னே இந்த லாவை தப்புன்னு சொல்லி அதுவே கேஸ் போடும். அது நடக்கலாம். ஸோ பொலிட்டிக்கல் ரீசனுக்காகவும் எந்த லாவும் வரவிடாம ஒரு கேஸ் போட்டு ஸ்டாப் பண்ணலாம். மூணாவது முக்கியமான ரீசன், இந்த லா உருவாக்குறாங்களே, டிராஃப்ட் பண்ணுவாங்களே, அந்த ப்ரொசீஜரே தப்பா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லால ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லா வந்திருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கும் ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப நம்ம ஆல்ரெடி போட்ட ஒரு லால இருக்க பாயிண்ட்டும் புதுசா கொண்டு வந்த ஆக்ட்ல இருக்க பாயிண்ட்டும் கான்ஃபிளிக்ட் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுவேன்? இல்ல இந்த புது ஆக்ட் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கொண்டு வந்த ஆக்ட்ல ஆப்போசிட்டா இருக்கு, எது கரெக்ட்? கேஸ் போட்டுடலாம். அப்ப எப்படி பார்த்தாலும் அந்த பொலிட்டிக்கல் ரீசன் விட்டுருக்கு. மிச்சம் ரீசன் இருக்குல்ல. கவர்மெண்ட் தான் ஒரு லா இனிஷியேட் பண்றாங்க, பார்லிமெண்ட் கொண்டு வராங்க. பட் கொண்டு வர எந்த லாவுமே கான்ஸ்டிடியூஷனல் ஸ்க்ரூட்டனி பண்றது இல்ல. கான்ஸ்டிடியூஷனுக்கு அது ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றது கிடையாது. ரெண்டாவது, டிராஃப்டிங் சரியா இருக்கா, மற்ற லா கூட ஆப்போசிட்டா இருக்கான்னு செக் பண்ண கிடையாது. வாட் இஸ் கன்க்ளூஷன்? இப்போ முக்காவாசி லாஸ் வந்து கோர்ட்ல இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் எக்ஸிகியூஷன் ஃபெயிலியர். அதாவது கவர்மெண்ட் இந்த லா உருவாக்குற ப்ரொசீஜர் எப்படி இருக்கு? ஃபெயிலியர் தான் மெயின் ரீசன். மீனிங் புரிச்சா? அதாவது அந்த சட்டத்தில் இருக்கிற லைன்ஸ் இருக்குல்ல, ரொம்ப வேகா இருக்கும். ஒவ்வொரு ரூல்ஸும் ஆப்போசிட்டா இருக்கும், கான்ஸ்டியூஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். பட் இந்த ஆக்ட் கொண்டு வந்தா எக்கனாமி டெவலப் ஆகலாம், டெவலப்மெண்ட் அதிகமாகலாம், அந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் இருந்தும் இந்த டிராஃப்டிங் ஃபெயிலியர்னால நிறைய ஆக்ஷன் ஆகுது, பெண்டிங்ல இருக்கு. ஆக்சுவலா இந்த டிராஃப்டிங்கை சரியா பண்றதுக்கு தான் ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்ன ப்ராசஸ்? பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர் மேனுவல். அதுல சாப்டர் 9ல தெளிவா கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு மினிஸ்டர் இருக்காரு, என்ன பண்ணுவாரு? ஒரு பாலிசி ரெடி பண்ணுவாரு. ரெடி பண்ணிட்டு அந்த மினிஸ்டர் என்ன பண்ணணும்? கன்சல்டேஷன் மீட்டிங் வைக்கணும். யார்கிட்ட கன்சல்டேஷன்? எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, சிட்டிசன்ஸ் கிட்ட. இந்த ஆக்ட் யாரை அஃபெக்ட் பண்ணுதோ அந்த மக்கள் கிட்ட எல்லா கன்சல்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஆக்டை ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட்ரி ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி மட்டும் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டை அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் ஒவ்வொரு கிளாஸும் கரெக்டாக செக் பண்ணும். செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க வரும்? பார்லிமெண்ட்ல எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் வரும். அங்க எம்பிஸ் என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் ஒவ்வொரு பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு கிளாஸுமே ஒவ்வொரு ரூல்ஸுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸா அஃபெக்ட் பண்ணுதா அங்கேயே செக் பண்ணுவாங்க. யோசிக்க முடியல. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு மினிஸ்டர் ஒரு ஆக்ட் ரெடி பண்றாரு, அதை அடுத்து கவர்மெண்ட் என்ன பண்ணும்? கேபினெட் ஓகே சொல்லும், கன்சல்டேஷன் வாங்கும், அப்புறம் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போகுது, கமிட்டி சரி பண்ணுது, அப்புறம் டிஸ்கஷன் வருது. டிஸ்கஷன் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரீடிங், செகண்ட் லெவல் ஆஃப் ரீடிங், தேர்ட் ரீடிங், இவ்வளவு முடிச்சுட்டு தான் ஆக்டா மாறும். பட் இப்போ எப்படி இருக்கு? எப்போ சட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம், எதை பத்தி பேச போறோம், நோட்டீஸ் கிடையாது, கமிட்டிக்கு அனுப்புறதே கிடையாது, பைபாஸ் பண்ணுவாங்க. டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூல்ஸா செக் பண்ணாம அந்த ஹோல் என்ன பண்ணுவாங்க? எஸ்னோ சொல்லுவாங்க. அப்ப ஸ்க்ரூட்டனி பண்ணாமலே எம்பிஸ் டிஸ்கஸ் பண்ணாமலே என்ன பண்ணிடுறாங்க? ஓகே சொல்லிடுறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த லா வெளியே வந்ததுக்கு அப்புறம் கேஸ் போட்டுரும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்தோம்ல. டிரான்ஸ்ஜெண்டர் செக்ஷுவல் அபியூஸ் பண்றாங்கன்னா ஜஸ்ட் 2 years தான் பனிஷ்மெண்ட். அப்ப இன்இக்வாலிட்டி இருக்குல்ல ஆக்ட்ல. பட் இப்படி யோசிங்களேன், உண்மையாவே பார்லிமெண்ட்ல எம்பிஸ்க்கு தெரியாதா ஒரு உமனை அபியூஸ் பண்ணும்போது 7 years, டிரான்ஸ்ஜெண்டர்னா 2 years தப்பா இருக்குன்னு தெரியாதா? நமக்கே தெரியல. பட் அவங்களுக்கு தெரியும். பட் ரீசன் என்னன்னா அந்த லா உருவாக்குறாங்களே, இந்த லாவோட லாங்குவேஜ் சம்டைம்ஸ் பார்க்க டென்ஸ்டா இருக்கும். எம்பிஸ் யாரு? காமன் பர்சன் தானே. ஒரு நார்மலா ஒன்று படிச்சுட்டு வந்து லீடரா மாறும். அவங்களுக்கு லீகல் லாங்குவேஜ்ல தெரியாது. சம்டைம்ஸ் அது ஒரு காரணமா இருக்கும். லாவை உருவாக்கும் போது அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். லீகல் லாங்குவேஜ் எழுதுனால ஒரு சாமான் லீடருக்கு அது புரியாது. என்ன பண்ணிருக்கலாம்? மிஸ் பண்ணிருக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்? பார்லிமெண்ட்ல எம்பிஸ் ஹெல்ப் பண்றதுக்கு லீகல் கைடன்ஸ் தரலாம், சப்போர்ட் பண்ணலாம். பார்லிமெண்ட்ல எம்பிஸ் இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும், லீகல் கைடன்ஸ் இருக்கணும். லீகல் கைடன்ஸ் இருந்துச்சுன்னா
ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ரைட்ஸ் வயலேட் ஆகிற ஆக்ட், இந்த எல்லா பாயிண்ட்ஸும் அங்கே என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்ரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்தியாவுக்கு யார் இருக்கா, அட்டார்னி ஜெனரல், அதாவது இந்தியாவுக்கே ஒரு லாயர் மாதிரி அட்டார்னி ஜெனரல். அவர் என்ன பண்ணலாம், அவருக்கு ஒரு அதிகாரமே இருக்கு. பார்லிமெண்ட்ல எந்த லா டிஸ்கஸ் பண்ணாலும் அவர் என்ன பண்ணலாம், வந்து அப்சர்வ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி அட்டார்னி ஜெனரல் ஒரு லா டிஸ்கஸ் பண்ணும்போது வரதே கிடையாது, யூஸ் பண்ண கிடையாது. அட்டார்னி ஜெனரல் பயன்படுத்தி ஒரு முக்கியமான லா டிஸ்கஸ் பண்ணும்போது அவரை பார்ட்டிசிபேட் வைக்கலாம், ஆர்டிகல் 88 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். பட் திஸ் பவர் இஸ் ரேர்லி யூஸ்ட். அப்போ இந்த காலகட்டத்தில் பார்லிமெண்டோட லா மேக்கிங் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் ஆக்கணும். எல்லா லாவையும் நம்ம வந்து கோர்ட்ல கேஸ் கொடுத்துட்டே இருக்கோம்னா பார்லிமெண்ட் மேல ட்ரஸ்ட் ஆகிடும், குறைஞ்சிடும்ல, மக்களுக்கு வீக் ஆகிடும்ல. ஸோ எல்லா டைமும் பார்லிமெண்ட் ஒரு லாவை கிரியேட் பண்ணுது, லாவில் நிறைய தப்பு இருக்குன்னா பார்லிமெண்ட் மக்கள் பார்ப்பாங்க, வீக்கா பார்ப்பாங்கல்ல. பார்லிமெண்ட் அத்தாரிட்டி ஆகிடும், வீக் ஆகிடும். இப்போ யாருக்கு படுன்னு, கோர்ட்டு தான் படுது. அப்போ ஒரு லா வந்ததுக்கு அப்புறம் அதை கோர்ட் வித் கான்ஸ்டியூஷன் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே வந்து கான்ஸ்டியூஷன் ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சிருக்கணும். ஸோ அதை பத்தி பேசுற ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். பிஃபோர் லெஜிஸ்லேஷன் பிகம்ஸ் லிட்டிகேஷன். ஸோ ஃப்ரீ டைம்ல ஆகஸ்ட் 26 பேப்பரை பாருங்க, ஜஸ்ட் ஒரு ரீட் விடுங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோட மெயின் பர்பஸ் வந்து இந்த டாப்பிக்கோட லாஸ்ட்ல ஒரு டாக்குமெண்ட் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த டாக்குமெண்ட் டிஸ்பிளேஸ் பண்றதா மெயின் எய்மே. ஸோ ஒருவேளை இந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் லாஸ்ட்டாக டிஸ்பிளே பண்ற இந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை பார்த்துருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். என்னைக்காச்சும் நீங்க வச்சிருக்கீங்களா, உங்க கிளாஸ் ரூம்ல உங்களை விட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க, ஃபாஸ்டா திங்க் பண்ணுவாங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணுவாங்க, எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியும், பிளான் பண்ண முடியும். இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஸ்லோவா இருக்கணும் வச்சிருக்கீங்களா? அண்ட் அகைன் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருப்போம். எவ்வளவுதான் ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆக முடியல, இன்னும் ஸ்லோவா இருக்கிறோமே, அந்த ஃபீல் வந்திருக்கா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஸ்லோ லேர்னிங் சொல்லலாமா? இந்த ஸ்லோ லேர்னிங்க்கு என்ன ரீசனாக இருக்கும்? நிறைய ரீசன்ஸ் இருக்கு. எக்கனாமிக் ரீசன் இருக்கு, கல்ச்சுரல் ரீசன் இருக்கு, நம்ம எந்த ஃபேமிலியில் பிறக்கிறோம், நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே இருக்கு. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஒரு மரத்துக்கான ஃபவுண்டேஷன் எதுங்க? அதோட ரூட் தானே. ரூட் எவ்வளோ டீப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் இந்த மரம் ஸ்ட்ராங்காக இருக்குமா? சிமிலர்லி கம்பேர் வித் ஹியூமன் பீங். ஹியூமன் பீங்கோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ரூட் எது? பிரெயின் தானே. பிரெயின் செம ஸ்ட்ராங்காக இருக்கு, ஃபாஸ்ட்டாக யோசிக்க முடியுது, கம்யூனிகேட் பண்ண முடியுதுன்னா அதான பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன். பட் வாட் இஸ் தி மெயின் பாயிண்ட்னா, உங்களுக்கு தெரிஞ்சது தான் இந்த ஹியூமனுக்கு தேவையான பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, பிரெயின் growth. அந்த growthல 80% growth, பிரெயின் growth வந்து ஒரு குழந்தை பிறக்குது இல்லை, இப்படி வச்சுக்கலாம். அம்மாவோட வயிற்றுல ஃபீட்டலாக இருக்கும்ல, அம்மாவோட வயிற்றுல இருந்து ஆரம்பிக்கலாம். அந்த ஒரு மாசத்துல இருந்து பிறந்து 2 வயசு வரும்போது, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு குழந்தை உருவானதுல இருந்து கரெக்டா 1000 days. அந்த 1000 daysல 80% ஒரு பிரெயினுக்கு என்ன growth தேவையோ அது உருவாயிடும். யோசிக்க முடியுதா? ஒரு ஹியூமன் பீங்கோட பிரெயினோட growth வந்து செம ஃபாஸ்டா டெவலப் ஆகிற காலகட்டம் வந்து முதல் 1000 days. கம்பேர் பண்ண முடியுதா? அகைன் சொல்றேன், இப்போ ட்ரீ வச்சுக்கலாம். இந்த ட்ரீயோட ரூட் இருக்குல்ல, முதல் 1000 நாள் தான் நல்லா டீப்பா வளரும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 1000 நாள் என்ன பண்ணுவோம், எவ்வளவு வாட்டர் ஊற்ற முடியுமோ நல்லா பார்த்துப்போம்ல, ஏன்னா அதுக்கப்புறம் வளராது. சிமிலர்லி இந்த குழந்தையோட முதல் 1000 நாள், கருவுல இருந்து பிறந்து முதல் வயசு 2வது வயசு, மொத்தம் டோட்டலாக 3 years வச்சுக்கலாமா? அந்த 1000 நாள் தான் மோஸ்ட் கிரிட்டிக்கல் டேஸ். ஸோ ஓரளவுக்கு பாயிண்ட் லிங்க் பண்ண முடியுதுல்ல. இந்த மரத்தோட அந்த ரூட் க்ரோ ஆகுறதே வந்து முதல் 1000 நாள் தான் வச்சுக்கலாம். ஸோ ஃபாஸ்ட் வளரும். அப்போ அந்த டைம் நம்ம என்ன பண்ணணும், வாட்டர் ஊற்றணும். அப்போ அந்த 1000 days மிஸ் பண்ணிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் நீ தண்ணி ஊற்றுறனா அது இந்த மரத்துக்கு யூஸ் ஆகாது. என்ன ரீசன்? ஆல்மோஸ்ட் 80% growth எப்போ உருவாகணுமோ அந்த டைம்ல என்ன பண்ணல, தண்ணி ஊற்றல. அப்போ அப்பயே க்ரோ ஆகலனா அடுத்து 4வது வருஷம் 5வது வருஷம் எந்த வருஷத்துல நீ தண்ணி ஊற்றினாலும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கு. சேம் லைக் தட் சைல்டோட டெவலப்மெண்ட் அதான். ஒரு சைல்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்காங்க, ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுறாங்க, கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க, செல்ஃப் கண்ட்ரோல் அந்த குழந்தைக்கு இருக்குது, எல்லாமே வந்து 1000 days growth தான். அப்போ என்ன சொல்றாங்க, இந்த முதல் 1000 days மட்டும் குழந்தை கண்டுக்காம விட்டுறாதீங்க, ஏன்னா க்ரோ ஆகிட்டு இருக்கு அந்த மரம் மாதிரி. இந்த 1000 daysல மட்டும் கரெக்டான ஃபுட், நியூட்ரிஷன், கரெக்டான ஆக்டிவிட்டி, இது எல்லாமே யார் கிடைக்கணும், ஃபர்ஸ்ட் 1000 daysல கிடைக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அகைன் சொல்றேன். இது வீடு வச்சுக்கலாம். வீட்டுக்கு எது முக்கியமாக தேவை, அந்த சிமெண்ட் கலவைன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு தடவை சிமெண்ட் எடுத்து அந்த வீட்டில் பேஸ்ட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு காஞ்சி போயிடுச்சுன்னா அடுத்து மாற்ற முடியுமா? ஒன்று அந்த சிமெண்ட் கலவை கலக்கும் போது கரெக்டான மிக்ஸ்அப்ல கலக்கணுமா? கலக்கியாச்சு. அடுத்து என்ன பண்றோம், வீட்டில் அப்ளை பண்றோம். அந்த அப்ளை பண்ணும்போது அந்த ஈரமாகும்ல, அதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் காஞ்சி போயிடுச்சுன்னா அதான் அதோட ஸ்ட்ரக்சர். லாஜிக் புரியுதுல? அந்த ப்ராசஸ் டைமில் நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணுறோமோ, என்ன சேஞ்ச் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அந்த வீட்டோட ஃபவுண்டேஷன். சேம் லைக் தட் ஒரு ஹியூமன் பீங்கோட பிரெயினோட சைஸ் இருக்குல்ல, அடல்ட் சைஸ் 80% சைஸ் எப்போ உருவாகுதுன்னா குழந்தையா இருக்கும்போது உருவாயிடுது. ஃபர்ஸ்ட் 1000 daysல ஒரு அடல்ட் ஹியூமன் பீங்கோட சைஸ் என்ன இருக்குமோ 80% உருவாகுது. அப்போ குழந்தையா இருக்கும்போது முதல் 1000 daysல ஒரு 80% அந்த பிரெயின் growth ஆகுதுன்னா அந்த ப்ராசஸ் டைம்ல என்ன ஆட் பண்ணணுமோ என்ன பண்ணும், ஆட் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ ஆட் பண்றோம்னு சொல்றோம்ல, அது என்ன மட்டும் கிடையாது, நியூட்ரிஷன் மட்டும் கிடையாது. அதாவது இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்கும், குள்ளமா இருப்பாங்க. அப்போ இதுக்கான ஃபுட் சப்போர்ட் இது ஒன்று. பட் இது மட்டும் கிடையாது. பிரெயின் growthன்றது ஃபுட்ல மட்டும் கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சினாப்ஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம யோசிக்கும் போது பிரெயின் என்ன ஆகும், எலக்ட்ரிக் சிக்னல் உருவாகுமா, அது பிரெயின்ல பாஸ் ஆகுமா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒயர் மாதிரி வச்சுக்கலாம், நிறைய ஒயர் இருக்குன்னு வச்சுக்கலாம் பிரெயின்குள்ள. நீ யோசிச்சா என்ன ஆகும், இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்ல. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு என்ன தேவைப்படுது, இந்த ஒயரிங் தேவைப்படுது இல்லை, அதான் கனெக்ஷன், சினாப்ஸ் கனெக்ஷன். அந்த ஒயர்ஸ்லாம் நிறைய ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிற டைம் 1000 days. அப்போ அது ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நிறைய இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக இந்த கனெக்ஷன் போயிட்டே இருந்துச்சுன்னா ஆகும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் மேபி இந்த வார்த்தை வச்சுக்கலாம், இன்னும் ஈஸியாக புரியும். சினாப்ஸ்
பீக்னு வச்சுக்கலாம். அதாவது நம்ம பிரெயினுக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுறது, நிறைய ஒயர் உருவாகிற பீக்கஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் 1000 days. அப்போ இந்த பீக் டைம்ல என்ன பண்ணணும், ஒரு குழந்தையோட லேர்னிங் ப்ராசஸை சூப்பராக மாற்றணும். அந்த ஃபவுண்டேஷனு அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்துக்கு யூஸ் ஆகும். அண்ட் இந்த 1000 days எதை சொல்றாங்க, பிரெக்னன்சில இருந்து குழந்தைக்கு 2 வருஷம் செகண்ட் பர்த்டே வரைக்கும் அந்த 1000 days கிரிட்டிக்கல் விண்டோ. அந்த விண்டோ வழியா என்ன பண்ணணும், குழந்தைக்கு தேவையான அயன், புரோட்டீன், விட்டமின்ஸ் இதுவும் ஆட் பண்ணணும், பிளஸ் லேர்னிங் இம்ப்ரூவ் பண்ணணும். அது நிறைய பேர் நம்ம யூடியூப்ல ஆச்சரியப்படுவோம்ல, ஒரு 3 வயசு குழந்தை வந்து எல்லா பாடலையும் பாடும், எல்லா குரலையும் சொல்லும். ஒரு ஹியூமன் பீங்கால முடியாது. என்ன ரீசன், அந்த 1000 days பர்ஃபெக்டா பயன்படுத்திருக்காங்க. அதாவது நியூரோ பிளாஸ்டிசிட்டி, இந்த ஒயர் சொல்லுவோம்ல, அந்த இன்ஃபர்மேஷனை சிக்னல் கனெக்ட் பண்ணுவோம்ல, அந்த ஒயர்ஸ் எல்லாமே ஃபிளெக்சிபிளா இருக்க காலகட்டம். ஃபிளெக்சிபிளா இருக்கும்போது நம்ம எவ்வளவு யோசிக்கிறோமோ, எவ்வளவு கனெக்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகும் உடம்பு. அந்த 1000 daysலயே நம்ம எந்த அளவுக்கு யோசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா அதை யூஸ் பண்றோமோ அவ்வளவு ஸ்ட்ராங் என்ன ஆகும், எல்லா பாயிண்ட்ஸும் மெமரி ஆகும். அப்போ இந்த டைம்ல லேர்னிங் இம்ப்ரூவ் பண்ணலன்னா லேட்டர் டைம்ல உங்க லேர்னிங் எப்படி இருக்கும், ஸ்லோவா தான் இருக்கும். யோசிக்க முடியாது. சி அகைன் சொல்றேன், இங்க லேர்னிங்ன்றது புக் கிடையாது, ஸ்டிமுலேஷன். யோசிக்க முடியுதா, ஒரு குழந்தை சிரிக்கும் போது பிரெயினுக்குள்ள ஒரு ஸ்டிமுலேட் ஆகும்ல, அந்த ஸ்டிமுலேஷன் உருவாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைப் இருக்கும், இன்னொரு பைப் இருக்கும், ரெண்டு என்ன பண்ணலாம், அது சாக்கெட் மாதிரி மூவ் ஆன என்ன பண்ணும், மைண்ட் ஒரு ஒர்க் ஆகும்ல, அந்த ஸ்டிமுலேஷன் எக்ஸசைஸ் தரணும். ஸோ ஃபுட்டும் இந்த ஸ்டிமுலேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் ரெண்டும் ஒரு குழந்தைக்கு முதல் 6 நாள் கிடைச்சிச்சுன்னா ஆல்மோஸ்ட் 80% அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எதுல, செல்ஃப் கண்ட்ரோல்ல, பிளானிங்ல, லேர்னிங்ல, ரீட்டைனிங்ல அப்படின்னு யார் சொல்றாங்க, இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஹெட்டிங் படிங்களா, நரிஷ் டு ஃப்ளோரிஷ், த நியூட்ரிஷன் அண்ட் காக்னிஷன் லிங்க். ரெண்டுமே தேவை. நியூட்ரிஷன் தேவை, அந்த ஸ்டிமுலேட் பண்றோம்ல மைண்டுக்குள்ள, காக்னிஷன் அந்த லிங்க்கும் தேவை. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்தியாவில் முக்கால்வாசி ஃபேமிலி என்னது, ஒன்று லோவர் மிடில் கிளாஸ், இல்லைனா புவர் ஃபேமிலி. ஒரு புவர் ஃபேமிலியில் பிறக்கிற குழந்தை தன்னோட ஃபர்ஸ்ட் வயசு, 2வது வயசு, 3வது வயசுலாம் மோஸ்ட்லி எங்க செலவு பண்ணும், அங்கன்வாடி தானே. இப்போ லிங்க் பண்ண முடியுதா, இந்தியாவோட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அங்கன்வாடி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்தியாவோட முக்கால்வாசி மூலைகளை இம்ப்ரூவ் பண்ற பிளேஸ் எது, அங்கன்வாடி தான். அப்போ நீங்க ஒரு யூபிஎஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்கூல் முக்கியமோ அதே அளவுக்கு அங்கன்வாடி முக்கியம். ரொம்ப சிம்பிளா இன்டெரக்டா அந்த ஊர் குழந்தைங்களோட மூலையை நம்ம என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். எப்படி, 3 வார்த்தையில் ஃபுட்டு தராங்களா, விளையாடுறாங்களா, ரொம்ப முக்கியமானது கேர். இந்த 3மே கிடைக்கணும். கேர் என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும் தான், இந்த குழந்தைகிட்ட பாசமா பேசுறது, ஹக் பண்றது, சியரப் பண்றது, இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே என்ன ஆகுது, ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட், இந்தியா ஆல்மோஸ்ட் இந்த விஷயத்துக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து ஒரு சைல்டு கேர் ப்ரோக்ராம் சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரோக்ராம் என்ன, இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் தானே, ICDS. அதாவது ஒட்டுமொத்தமா ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டை ஒரு ஃபுல்லா ஒரு ஹோல்சமா டெவலப் பண்றதுக்கான ஸ்கீம். அதுக்குள்ள வர்ற ஒரு ஐடியா தான் என்னது, அங்கன்வாடி, பால்வாடி வச்சுக்கலாம். அங்கன்வாடியோட ஃபர்ஸ்ட் ரோல் என்ன, பிறந்த குழந்தை 0 to 6 years தானே, அந்த 6 வயசு வரைக்கும் குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷனா குழந்தைக்கு மட்டும் கிடையாது, அம்மாக்கும் உண்டு இல்ல, பிரெக்னென்ட் உமனுக்கும் உண்டு. இப்போ புரியுதா மீனிங், என்ன ரீசன், பிரெக்னெண்டா இருக்கும் போதே அந்த குழந்தை முக்கியம் இல்ல, பிரெயின். ஸோ பிரெக்னென்ட் உமனுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. பிரெக்னென்ட் உமன் சப்போர்ட் பண்றது வழியாக அந்த 0 ஏஜ் இருக்குல்ல, அதுவும் ஆட் ஆயிடுது. பிளஸ் லாக்டேட்டிங் மதர். யோசிக்க முடியுதா, ஒரு குழந்தைய பாத்துக்கணும்னா அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே பாத்துக்கணும், பிரெக்னென்ட் உமனையும் பாத்துக்கிறோம், பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு பால் கிடைக்கணும், பால் தேவைன்னா லாக்டேட்டிங் மாதிரி பார்த்துக்கணும், குழந்தை பார்த்துக்கணும். இந்த ரோல் யார் பண்றா, அங்கன்வாடி. என்ன பண்ணுது, இவங்க எல்லாருக்கும் நியூட்ரிஷன் சப்போர்ட், சாப்பாடு தரும், ஹெல்த் கேர் பார்த்துக்கும், பிளஸ் லேர்னிங் சப்போர்ட்டும் பண்ணும். இந்த குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லி தர்றது, டான்ஸ் ஆடுறது. யோசிக்க முடியுதா, இந்தியா வந்து பாப்புலேஷன் வைஸ் நம்ம பெரிய கண்ட்ரில, பட் எப்படி இருந்தாலும் ஒரு வில்லேஜ்ல எல்லா குழந்தையும் அந்த வில்லேஜ்ல கனெக்டட் வித் வாட், ஒரு அங்கன்வாடி ஒர்க்கர் கூட கனெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க ஒரு ICDS வழியா நியூட்ரிஷனும் லேர்னிங்கும் உருவாக்கி தராங்க. பட் உங்களுக்கு தெரியும்ல, அங்கன்வாடியில் வந்து மோஸ்ட்லி சொல்லி தரதை விட அந்த காக்னிஷன், மோஸ்ட்லி சொல்லி தரதை விட இந்த காக்னிஷன் சொல்லுவாங்களே, லேர்னிங் ஸ்கில்ஸ், ஸ்டிமுலேட்டிங் எக்ஸசைஸ், அதை விட எது முக்கியம் தராங்க, நியூட்ரிஷன் மட்டும் தானே. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லுது, போஷான் பி பதை பி 2023 இந்த ஐடியா லான்ச் பண்ணுது. அதாவது சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியமோ, போஷான் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு படிப்பு முக்கியம். ஃபுட் இஸ் ஈக்குவல் டு லேர்னிங். அப்ப சாப்பாடு செய்யற ஆயா மட்டும் பத்தாது, ஒரு ட்ரெயின்டு ஒர்க்கரை நம்ம என்ன பண்ணணும், உருவாக்கணும். எங்க அங்கன்வாடியில் ஒரு ட்ரெயின்டு ஒர்க்கரால தான் சாப்பாடும் தர முடியும், லேர்னிங் தர முடியும். பட் இது எல்லாத்தோட முக்கியமான அப்டேட், ரீசெண்ட் அப்டேட். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஒரு குழந்தையோட ஃபார்மேஷன்ல, ஒரு குழந்தையோட பிரெயின் ஃபார்மேஷன்ல 1000 days இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த 1000 daysல ஒரு குழந்தைக்கு என்னென்ன கிடைக்கணும், முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம், ஒரு மாசம், 2வது மாசம், 3வது மாசம், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 1000 daysக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சார்ட் என்ன பண்ணிருக்க கவர்மெண்ட் உருவாக்கி இருக்கு. அந்த சார்ட் பேர் இதான், நீ போட்டுருக்கல, நவ் செட்டானா. ஆக்சுவலா இது PDF வந்து நான் லிங்க் அனுப்புறேன். பெங்காலில இருக்கு, ஹிந்தில இருக்கு, ஒரு 4-5 லாங்குவேஜ்ல இருக்கு, தமிழ்ல மட்டும் இல்லை. அஃபிஷியல் டாக்குமெண்ட்லேயே தமிழ்ல கிடையாது, ஸோ இங்கிலீஷ்ல ஷேர் பண்றேன். இந்த டாக்குமெண்ட் பேர் நவ செட்டானா. இப்போ ஆரம்பிச்சது நேஷனல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் இயர்லி சைல்டுஹுட் ஸ்டிமுலேஷன் 2024 ஆரம்பிச்சு. ஃப்ரம் சில்ட்ரன் ஃப்ரம் பர்த் டு 3 years என்ன பண்ணலாம் இங்க போட்டு பாருங்களேன். கேர் கிவர்ஸ் பண்ண வேண்டிய 3 ஆக்ட். லவ் வந்துடும், குழந்தையோட கண்ணில் பார்க்கணும், லவ் வரும், டாக் வரும், பிளே வரும். நமக்கு தெரிஞ்சது தான். பேபி கூட ஐ கான்டாக்ட் அதிகமாக இருக்கணும், குழந்தைய பார்த்து சிரிக்கணும், கடல் பண்ணணும், குழந்தைய க்ளோஸாக ஹோல்டு பண்ணணும், லவ்ல வந்துடும். அப்புறம் குழந்தைய பேசணும், விளையாடணும். இது சிம்பிளா சொல்லிட்டாங்க. பட் இது விஷயம் கிடையாது. எது முக்கியம்னா நீங்க மற்றவங்க ஷேர் பண்ண வேண்டியதுன்னா இதுதான். இங்க இருக்கல பிரெக்னன்சி டைம்ல நீங்க பண்ண வேண்டியது உங்களுக்கு தெரியும். ஹெல்த்தியான ஃபுட், பாசிட்டிவ் என்வரான்மெண்ட், பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அப்புறம் சைல்டு கம்யூனிகேஷன், இது உங்களுக்கு தெரியும். இந்த பார்ட் இருக்குல்ல இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இங்க போட்டு பாருங்க, தெரியுதா? குழந்தை பிறந்துருச்சு 0 to 3 months. ஃபர்ஸ்ட் பார்த்தது பிரெக்னன்சியா இருக்கும்போது பண்ண வேண்டியது. அடுத்து முதல் 3 மாசத்துல என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஃப்ரீ டைம்ல படிங்க. முதல் 3 மாசமா அடுத்து இங்க பாருங்க. அடுத்து 4வது மாசத்துல மட்டும் என்ன பண்ணணும்,
4th மந்த் மட்டும் ரீச்சிங் தி ஆப்ஜெக்ட்ஸ், டாக்கிங் வித் தி பேபி, இமிட்டேட்டிங் சவுண்ட்ஸ். இது 4th மந்த்தா. அடுத்து 5வது மாதம் ட்ரெஸ் அப் ஃபன், டேக்கிங் ஏ வாக் டுகெதர், கிரிப்பிங் தி ஃபிங்கர்ஸ். 5வது மாதமா. 6th மந்த் சாஃப்ட் வேர்ட்ஸ், ஷீக் பலூன்ஸ், சிங் ஏ சாங், ஸ்விங்கிங் டைம். இந்த மாதிரி 7th மந்த், 8th மந்த், 9th மந்த். 10வது மாதம் இங்கே வரும் ஓப்பன் தி நாட் பாருங்க, ஓப்பன் தி நாட். அடுத்து 10வது மாதத்துலேயே நேமிங் தி ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபன் ஆக்ஷன் சாங். 11th மந்த் பாருங்க போரிங் வாட்டர் தி பாத் டைம், ஸ்டோரி டைம், திஸ் இஸ் மை ஃபேஸ். இந்த கேம் தெரியுதா உங்களுக்கு? ஸ்டாக் அண்ட் டம்பிள். இந்த கேம் தெரியுதா? இதெல்லாம் ஒரு வயசுக்குள்ளேயே ஆரம்பிச்சிடணும். 11th மந்த்தா. அடுத்து 12th மந்த் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்ப்ளோரேஷன், செல்ஃப் ஃபீடிங் அட்வென்ச்சர், ஐ கேன் ரீட். 12வது மாதத்துலேயே படிக்க வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு வயசு ஆயிடுச்சு. 13வது மாதம், 14வது மாதம், 15, 16, 17, 18, 19, 20, 36வது 36 மந்த் வரைக்கும் என்ன பண்ணுறதை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மாதம் வச்சுட்டா, அதாவது ஒரு மாசத்துல 4 ஒர்க் பாருங்க. 36 மந்த்தா. இது ஒரு வாரம், இது ஒரு வாரம், இது ஒரு வாரம், இது ஒரு வாரம். ஒரு மாசத்துக்கு 4 விஷயத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சார்ட்டை கொடுத்தாச்சு. 35th இங்க ஒரு 4 வாரம் பாருங்க. 35th மந்த்தா. இங்க பாரு 4 ஆக்டிவிட்டி பாருங்க. இப்போ ஒரு மாசத்துல 4 ஆக்டிவிட்டி நீங்க என்ன சொல்லி தரணுன்றதே கொடுத்தாச்சு. ஸோ இந்த சார்ட் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரீ டைம்ல இந்த ஃபுல் சார்ட்டையும் படிங்க, படிச்சு ஒரு பிரிண்ட் போடுங்க. ஸோ கவர்மெண்ட்டே முதல் 3 வருஷத்துக்கு என்ன சார்ட்டை ஃபாலோ பண்ணணுன்றதை கொடுத்துருக்கு. இதை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லி என்ன பண்ணலாம், நீங்க அவேர்னஸ் உருவாக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கடைசியாக வந்து அப்டேட் நவச்சட்டான ஃப்ரேம் ஒர்க்ல ஒரு 3 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை எத்தனை ஆக்டிவிட்டி பண்ணணும்? 140 ஆக்டிவிட்டி பண்ணணும். அந்த சார்ட்ல 140 ஆக்டிவிட்டிஸ் வேர் பிரசன்ட். அதுவும் மாசம் பண்ண வேண்டிய ஆர்டர்ல 140 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த ஃபுல் சார்ட்டும் எல்லா வீட்டுக்கும் கொடுக்கணும். பிளஸ் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸும் செம ஸ்ட்ராங்கா இருக்கணும். யோசிக்க முடியுதா? அப்ப இவ்வளவு 140 ஆக்டிவிட்டிஸ் நம்ம அங்கன்வாடியில பண்றாங்களா யோசிச்சா கேட்டா கிடையாது இல்ல. அப்ப ஐசிடிஎஸ் என்ன பண்ணும்னா எத்தனை குழந்தைகளை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அங்கன்வாடியில சேர்த்திருக்கோம் அப்படின்னு ஆட் பண்றது விஷயம் கிடையாது. இப்போ குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் முக்கியம். குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இத்தனை செட் ஆஃப் குழந்தைங்களுக்கு இத்தனை ஒர்க்கர் இம்ப்ரூவ் பண்ணும்ல. ஷார்டேஜ் ஆஃப் ஒர்க்கர் இம்ப்ரூவ் பண்ணும்ல. எஸ், உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஷார்டேஜ் ஆஃப் ஒர்க்கர் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் இருக்கிற அங்கன்வாடி ஒர்க்கர் என்ன பண்ணலாம்? ஹெல்த், நியூட்ரிஷனு, லேர்னிங் சம்மந்தப்பட்ட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணலாம். இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமானது டெக்னாலஜி பயங்கரமாக யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு குழந்தையோட நியூட்ரிஷன் எப்படி இருக்கு, எவ்வளோ நியூட்ரிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க, எஸ்எம்எஸ் வழியாக என்ன பண்ணலாம், அக்கௌண்டபிளாக வச்சுக்கலாம். யோசிக்க முடியுதா? நீங்கள் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க, நீங்கள் சிவில் சர்வெண்ட்டாக மாறினதுக்கப்புறம் இந்த விஷயத்தை என்ன பண்ணலாம், நீங்கள் உருவாக்கலாம். இது ஐடியா தானே. இதுக்கான ஆப் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட பவரை வச்சுக்கிட்டு அதுக்கான ஒரு ஆப்பை வந்து ஒரு டெக்னாலஜி குரூப்போட சேர்ந்து இந்த நியூட்ரிஷனை ட்ராக் பண்ண முடியும். ஒரு ஆப் ரெடி பண்ணி அந்த ஊரில் தரலாம். அப்போ என்ன ஆகும்? நீங்கள் போகிற ஊர் வந்து மாடல் வில்லேஜாக மாறும். உங்கள் ஊரில் இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பலாம். இன்னைக்கு பால் கொடுத்தாச்சா, வேக்சினேஷன் போட்டாச்சா, இப்போ குழந்தைய வெயிட் இவ்வளோ தான் இருக்கு ஞாபகப்படுத்தலாம். அண்ட் ஃபைனல் அகைன் சொல்ல வேண்டியது, அந்த 0 to 6 இயர்ஸ்ல பிரைமரி எஜுகேஷன்ல பண்றாங்க. ஓகே, பட் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் முக்கியம். சாப்பாடு நியூட்ரிஷன் எவ்வளவு முக்கியமோ, அயன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் முக்கியம் இல்ல. அப்போ பெட்டர் லேர்னிங் மெட்டீரியல்ஸை அந்த இடத்துல உருவாக்கணும். இது உங்களோட எய்ம் தான். ஃபண்டு வாங்கி அங்கன்வாடியில் லேர்னிங்கான எல்லா புக்ஸும் எல்லா மெட்டீரியல்ஸ் இருக்கா அதை உருவாக்கி தரணும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் பேசணும்ல. அப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு குழந்தை ஸ்மார்ட்டா இருக்கு, ஒரு குழந்தை வீக்கா இருக்குன்னா அன்னைக்கு அந்த கிளாஸை கவனிக்காத மட்டும் காரணம் கிடையாது. அந்த கிளாஸை கவனிச்சிருக்கலாம், இல்ல யாராவது பேசிருப்பாங்க டிஸ்டர்பா இருக்கலாம், இல்ல வீட்டுக்கு போயிட்டு எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாம படிக்க முடியாம போயிருக்கலாம். இந்த எல்லா பேக்ரவுண்டுக்கும் என்ன ரீசனா இருக்கலாம்? ஒன் ஆஃப் தி ரீசன் இஸ் ஃபர்ஸ்ட் 1000 days ஆஃப் கிரிட்டிக்கல் விண்டோ. அந்த 1000 daysல என்ன ஃபீட் பண்றோமோ, என்ன ஸ்டிமுலேட் பண்றோமோ அந்த விஷயம் அவங்க லேர்னிங் ப்ராசஸ் சூப்பராக இருக்கு. பட் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம உங்களை வச்சு வச்சுக்கூடாது. ஓகேவா? அடுத்த ஜென்ரேஷன்ல நீங்க பார்க்க போற கிட்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அவேர்னஸ் ஆக்குறதுக்கு நீங்க ஒரு சிவில் சர்வெண்டா மாறும்போது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது அங்கன்வாடி சென்டர்ஸ் பிகமிங் தி நியூட்ரிஷன் சப்போர்ட் பிளஸ் காக்னிஷன் சப்போர்ட் ரெண்டுமே இருக்கான்றதை செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கான ரிஃபார்மை நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உருவாக்கணும். ஆக்சுவலா இதை ஒர்க் பண்ணி தான் பண்ண அவசியம் கிடையாது. உங்க வில்லேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியும். அதுக்கு ஒரு கிளாஸ் நீங்கள் உருவாக்க முடியும். நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை ஃபுல் டைம் ஒர்க் பண்ணாலும் கூட உங்கள் வில்லேஜில் நீங்கள் ஒரு மீட்டிங் அசம்பிள் பண்ணி இந்த எல்லா சாரிட்டி பற்றி பேசலாம். அதை ஹாபியாக இருக்க முடியும். ஒரு சிவில் சர்வனோட ஹாபி என்னவா இருக்க முடியும்? அவர் ஃபுல் டைம் தியரியா படிச்சுட்டு இருக்காரு, தியரியா படிச்சதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி உங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக இன்னொரு அப்டேட், நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோமோ அதே சேம் தீமில் வந்த ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். August 27 வந்த ஆர்டிகல் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் இந்த ஆர்டிகல் இன்னும் சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த அப்டேஷனையும் முடிச்சிடலாம். ஸோ அகைன் ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட் ரிமைண்ட் பண்றேன். முதல் 3 வயசுக்குள்ள ஒரு சைல்டோட பிரெயின் வந்து 80% டெவலப் ஆயிடுமா? இப்போ இந்த ஆர்டிகல்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் போயிட்டு அப் டு 6 வயசு வரைக்கும், ஒரு 6 வயசுக்குள்ள ஒரு குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்ல 85% டெவலப் பண்ணி சொல்றாங்க. அப்போ இவங்க பாயிண்ட் ஆஃப் என்னன்னா முதல் 6 வருஷத்தை விட்டுறாதீங்க. ஒரு குழந்தையோட ஐக்கியூ சொல்லுவாங்களே, அந்த ஐக்கியூ முடிவு பண்றதே முதல் 6 வருஷம். தி ஃபவுண்டேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அகைன் சொல்றேன், இன்டெலிஜென்ஸ் மட்டும் கிடையாது, தி ஃபவுண்டேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் பிஹேவியர். இப்போ யோசிங்களேன், இந்த 3 விஷயமும் இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ் கிடைச்சா ஒரு 20 வயசு 25 வயசுல ஒர்க் பண்றாங்களே, அந்த யங்ஸ்டர் கிட்ட நம்ம டிமாண்ட் பண்றது என்ன? இந்தியாவோட எக்கானமியை பூஸ்ட் பண்ணணும்னா நம்ம இந்தியன் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன தேவை? இன்டெலிஜென்ஸ், ஸ்கில், பிஹேவியர். அப்படி இந்தியாவோட எக்கானமி இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடம் எதுனா அந்த 6 வயசுக்குள்ள இருக்குல்ல, இந்த 6 வயசுக்குள்ள குழந்தைங்களோட இன்டெலிஜென்ஸ், ஸ்கில், பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்றதுக்கான பிரெயின் டெவலப்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அதனை பார்த்தோம். அங்கன்வாடி பார்த்தோமா? ஒரு அடுத்த அப்டேட் என்ன பார்த்தோம்? போஷான் பி, பதாய் பி பார்த்தோமா? அடுத்த அப்டேட் என்ன பார்த்தோம்? நவச்செட்னா ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோமா? எது வரைக்கும்? 3 வயசு வரைக்கும் பார்த்தோமா? இதோட அடுத்த அப்டேட் தான் ஆதர்ஷிலா. அதாவது
3 வயசுக்கு அப்புறம் 3 வயசுல இருந்து 6 வயசு பார்த்தோம்ல ஐக்கு அதிகமாகுதுல. இந்த 3 இயர்ஸ்ல இருந்து 6 இயர்ஸ்க்கு என்ன பண்ணணும், குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி தரணும், அதுக்கான கரிக்குலம் அந்த டாக்குமெண்ட்டை இன்ட்ரோ பண்றேன். 2 டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணிருக்கேன். ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு அவேர்னஸ் உருவாக்குங்க. பட் சிம்பிளா ஒன்று சொல்லலாம், இந்த கரிக்குலம் எதை பேஸ் பண்ணிருக்கு, லேர்னிங் தான். பட் இப்போ சொல்லி தராங்களா, அப்படி கிடையாது. பிளே பேஸ்ட் லேர்னிங் இதான் முக்கியமான பாயிண்ட். எப்படி ஒரு விளையாட்டு மூலமா குழந்தைங்களோட காக்னிஷனை, பிசிக்கல் ஆக்டிவிட்டியை, லாங்குவேஜ் லெவலில், லிட்ரஸி லெவலில், சோஷியல் கண்டிஷன், எமோஷனல், டெய்லி ஹேபிட்ஸ், கல்ச்சுரல் ஹேபிட்ஸ், ஏஸ்தெட்டிக்ஸ், இது எல்லாத்தையுமே எப்படி பிளே பேஸ்ட் வழியாக உருவாக்க முடியும், அந்த கரிக்குலம் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டே கொடுத்ததுனால நமக்கு என்ன ஆகுது, நம்ம ஒரு ஸ்கிராச் ஜீரோன்னு தரக்கு அவசியம் கிடையாது. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அவேர்னஸ் உருவாக்கலாம். இன்ஃபேக்ட் சொல்லலாம், நீங்க யூபிஎஸ்சி படிக்கிறீங்க, ஒரு செட் ஆகல, ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகணும்னா இதில் பண்ணலாம். இது ஒரு கோர்ஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராமா வீக்லி ஒரு மீட்டிங் போட்டு பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் உருவாக்கலாம். அண்ட் நீங்களாவும் ஆண்டர்பிரினர்ஷிப்பாக உருவாக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ஃபியூச்சரில் சிவில் சர்வெண்ட் ஆக போறீங்கன்னா அங்கன்வாடி பிளேஸை சாப்பாடுக்காகவும், நவச்செட்னாக்காகவும், ஆதர்ஷிலாக்காகவும் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி உருவாக்கி தர முடியும். இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல நம்மளோட முக்கியமான எய்ம்னா நம்ம எந்த மிஷனை சொல்லலாம், ககன்யான் சொல்லலாமா? ஒரு எய்ம் என்னது, நம்ம இந்தியாவில இருந்து நம்ம ராக்கெட்ல ஆஸ்ட்ரோனட்ஸை உள்ள ஏத்திக்கிட்டு ஸ்பேஸ் போயிட்டு ஸ்பேஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு அது என்ன பண்ணணும், கீழே வரணுமா? அப்ப அந்த ஃபுல் ப்ராசஸ் சக்சஸ் ஆகணும்னா மேல கொண்டு போறது ஓகே, பட் ரிட்டர்ன் வரும்போது எப்படி இருக்கணும், சேஃப்டியா இறங்கணும்ல, லேண்ட் ஆகணும்ல. அப்ப அந்த ஃபுல் ப்ராசஸ்ல ரொம்ப முக்கியமான இன்னொரு ப்ராசஸ் என்ன, சேஃப்டி லேண்டிங் தானே. நம்ம நிறைய வீடியோல பார்த்துருப்போம்ல, ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து மேல இருந்து வரும்போது ஒரு ஸ்பேஸ் ஃபிளைட்ல வருவாங்க, பட் இறங்கும்போது ஆகும், ஒரு பேராஷூட் ஓப்பன் ஆகும்ல, பேராஷூட் ஓப்பன் ஆகிட்டு கடலில் வந்து குதிக்குமா, ஞாபகம் இருக்குல்ல? சுனிதா வில்லியம்ஸ் இறங்கும் போது பார்த்துருப்போம்ல, இந்த கடல் இருக்கும், இந்த ஸ்பேஸ்ல இருந்து கேப்சூல் வரும், கிட்ட வந்தோடனே என்ன ஆகும், பேராஷூட் ஓப்பன் ஆகும் அண்ட் லேண்ட் ஆகிடும் கடலில். கரெக்டா? ஸோ இந்தியா ரீசென்ட்லி அதுவே உருவாக்குன இந்த பேராஷூட் சிஸ்டத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கு. இதான் நியூஸ். ஸோ பேஜ் நம்பர் 6 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேப்சூல் தெரியுதுல்ல, எஸ், இதான் அந்த கேப்சூல். அது ஸ்பேஸ்ல கீழே போடுறாங்க, போடும்போது ஆட்டோமேட்டிக்காக பேராஷூட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகி என்ன இருக்கு, ஈஸியாக லேண்ட் ஆயிருக்கு. இப்போ ஹெட்டிங் படிங்களா, இந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன, ஏர் டிராப் டெஸ்ட். ஏர்ல இந்த கேப்சூல் என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம், மேல இருந்து டிராப் பண்றோம். இந்த கேப்சூல் மட்டுமே ஒரு 5 டன் வெயிட் இருக்கும். இந்த இமேஜ் தெரியுதா உங்களுக்கு, ஹெலிகாப்டர் தானே இது, சினூக் ஹெலிகாப்டர். இப்போ சினூக் ஹெலிகாப்டர்ல இந்த கேப்சூலை எடுத்துக்கிட்டு போயிட்டு மேலே ஸ்பேஸுக்கு போயிட்டு அட்மாஸ்பியர் போயிட்டு அங்கே என்ன பண்றோம், டிராப் பண்றோம். டிராப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பேராஷூட் ஓப்பன் ஆகுது, என்ன பண்றோம், செக் பண்றோம். செக் பண்ண என்ன இருக்கு, சேஃப்டி லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவுடைய இல்லைன்னா இஸ்ரோவோட முதல் இன்டகிரேட்டட் ஏர் டிராப் டெஸ்ட் வந்து நடந்திருக்கு. எதுக்கு யூஸ் ஆகுது, ஃபார் தி ககன்யான் மிஷன். இப்போ ஹியூமன்ஸ் ஆஸ்ட்ரோனாட்ஸ் நம்ம ஸ்பேஸ்க்கு அனுப்புறோம், ரிசர்ச் பண்றாங்க, ரிட்டர்ன் வரும்போது சேஃப்டி லேண்ட் ஆகிறதுக்கான முக்கியமான சிஸ்டம் என்னது, பேராஷூட் சிஸ்டம். அதுக்கான டெஸ்ட் வந்து ஏர் டிராப் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இது ஓகே. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த நியூஸ்ல நீ எந்த கீவேர்ட் நான் வச்சுக்கணும், நான் கீவேர்ட்ஸை இதுக்குள்ள காட்டல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கல IADT 01, அதாவது இன்டகிரேட்டட் ஏர் டிராப் டெஸ்ட் 01. ஸோ பேப்பரில் காட்டும்போது டென்ஸ்டாக இருக்கும், நான் எழுதி காட்டுறேன். எழுதி காட்டுறது டைம் கொஞ்சம் கன்சியூம் தான், பட் மைண்டில் ஈஸியாக உங்களுக்கு அகைன் ப்ரெசென்ட் ஆகும். அதனால நான் எழுதி காட்டுறேன். ஸோ இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணது யாரு, இஸ்ரோ. இந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன, IADT. வாட் இஸ் IADT, இன்டகிரேட்டட் ஏர் டிராப் டெஸ்ட். கரெக்டா? ஏர்ல டிராப் பண்ற டெஸ்ட். எதை டிராப் பண்ணாங்க, ஒரு கேப்சூல். எவ்வளோ டன் இது, 5 டன். இந்த கேஜ்லாம் முக்கியம் கிடையாது, நம்ம இன்னைக்கு பேப்பர்ல பாக்குறதுனால கொஞ்சம் என்ன பண்றோம், மைக்ரோவா பாக்குறோம். இந்த ஏர் டிராப் படியா நம்மளுடைய எய்ம் என்ன, இந்தியாவுடைய பேராஷூட் சிஸ்டம் ஒர்க் ஆகுதா இல்லையா, ஒர்க் ஆயிடுச்சு. அண்ட் அகைன் இது எல்லாமே நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, எந்த எய்ம்க்கு, ககன்யானா, விச் மீன்ஸ் இந்தியாவுடைய ஸ்பேஸ் ஃபிளைட் ஹியூமன் பீங்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்பேஸுக்கு போறது ஃபர்ஸ்ட் டைம். அந்த மிஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஹியூமன்ஸ் ஸ்பேஸுக்கு கொண்டு போன கண்ட்ரீஸ்ல யாரு, US, ரஷ்யா, சைனா. அப்ப இந்த எலைட் கிளப்ல யார் வந்துருவா, இந்தியா வந்துடும். அதுக்கான சக்சஸ் ரேட் அதிகமாயிட்டே இருக்கு. என்ன ரீசன், பேராஷூட் ஒர்க் ஆயிடுச்சு. பட் பாயிண்ட் என்னன்னா, இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட அட்வான்ஸ் மட்டும் கிடையாது. அதாவது இந்தியா வந்து ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச்ல ஜெயிக்குது அது மட்டும் கிடையாது, நேஷனல் ப்ரைடு ஓகே. பட் இது விட என்ன உருவாகும், இந்தியாவில் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ஸ்கோப் அதிகமாகும். குளோபல் லெவலில் இந்தியா மேல ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாகும். இந்த இண்டஸ்ட்ரி என்ன உருவாகும், வேற ஜாப்ஸ் உருவாகும். அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் லிங்க்டு வித் எக்கனாமி. அப்போ இந்த ஜாபுக்கு ஏற்ற ஸ்கில் செட் கத்துக்கணும். ஓகேல, இந்த நியூஸ்க்கு இது போதும். ஃப்ரீ டைம் கிடைச்சா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், CES ரிவிஷன் பண்றேன். வாட் இஸ் CES, க்ரூ எஸ்கேப் சிஸ்டம். அதாவது ராக்கெட்ல போயிட்டு இருக்கோம், ராக்கெட் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ அந்த ராக்கெட்ல இருந்து என்ன பண்ணும், எஸ்கேப் வெளியே போகணும்ல. எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு எமர்ஜென்சியான ஒரு க்ரூ, அது ஒரு சிஸ்டம் அது. ஸோ அந்த க்ரூ எஸ்கேப் சிஸ்டத்துக்கு தேவையான 5 டைப்ஸ் ஆஃப் மோட்டர்ஸ் ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு, டெவலப் பண்ணியாச்சு. ஸோ கூடிய சீக்கிரமே இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் மிஷன் ஆக போகுது, லான்ச் ஆக போகுது.